பாலியல் தொழில் மீதான பெண்ணிய பார்வை என்ற தலைப்பு. நம்ம பவனிதா ஆல்ரெடி அவங்க வந்து இதுல ஆல்ரெடி ஒரு ஊடகவியலாளராகவும் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அவங்களோட அனுபவங்கள் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல்வேறு வகையான பெண்களை சந்திக்க பல்வேறு வகையான லெவல் ஆஃப் இதை வந்து இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்கும். அந்த வகையில அவங்கள வந்து தன்னுடைய கருத்து செறிவு மிகுந்த ஸ்பீச் பிளஸ் அனுபவம் ஆகியவற்றை கலந்து இந்த அமர்வுக்கு அளிக்குமாறு அவர்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டைம் வந்து 15 minutes. இந்த ஒரு தலைப்பை நான் எடுக்கும் போதே நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி குழுக்கள்ல சாதாரண பொதுமக்கள் ஒர்க் பண்றவங்க இப்படி ஒரு தலைப்புல ஏன் பேசணும், ஆக இந்த மாதிரி ஒரு தலைப்பை பேசுறதுக்கே இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க என்ன மாதிரியான சமூகத்துல இருப்பாங்க, என்ன மாதிரியான கண்ணோட்டத்துல இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், இப்ப நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருந்தோம், நம்மளை எப்படி எல்லாம் தாக்குறாங்கன்னு சொன்னா, கெட்ட வார்த்தை பேசி தாக்குறாங்கன்னு சொன்னா நம்மளோட செக்ஷுவல் லைஃபை வச்சுதான் தாக்குறாங்க. நீ யாரு கூட போன, யாரு கூட இருந்த, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இது காலங்காலமா இருந்தே வருது. ஆக நம்முடைய கௌரவத்தை, தன்னம்பிக்கைய, நம்பிக்கைய சிதைக்கிற ஒரு வார்த்தையா இந்த வேசி அப்புறம் தேவடியா இந்த மாதிரியான வார்த்தைகளை தொடர்ந்து ஒரு சமூகம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் நல்ல நிலையில இருக்கிற நமக்கு என்ன சொல்றது, சாதாரண நிலையில இருக்க நமக்கு நம்ம தன்னம்பிக்கை சீர்குலையுது, நாங்க எமோஷனலா தாக்கப்படுறோம், இப்படியான ஒரு விஷயங்கள் வருது. இது எங்க இருந்து கட்டமைக்கப்படுதுன்னு சொன்னா ஆதியிலேயே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன விஷயம், உலகத்துல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் இனப்பெருக்கம்ங்கிறது தேவையான ஒரு விஷயம். உயிர் தொடர்ச்சி நிலவுகையில இந்த இனப்பெருக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற விதத்துலதான் எல்லா விலங்குகளுக்கும் ஆண் பெண் இலிங்க அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. சில நேரம் அது இல்லாத சமயத்துல கூட, ஜோடி இல்லாத சமயத்துல கூட ஒரே விலங்கு ஆணாவும் பெண்ணாவும் மாறி தன்னுடைய இனத்தை தோற்றுவிக்கலாம் அப்படிங்கிறது உயிர் கூற்றுவியல்ல நமக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம். நாங்க வந்து பாலூட்டிகள், குரங்குகள் வழியில வந்தவங்க. குரங்குகள் வழியில இருந்து வரும்போது நமக்கு 6வது அறிவு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த 6வது அறிவு எப்படி முதல்ல யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொன்னா, ஆரம்பத்துல எல்லா குரங்குகளும் எல்லா விலங்குகளை பார்த்து பயந்துட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒரு இறந்து போன விலங்கினுடைய எலும்ப வச்சு தன்னை பாதுகாத்துக்க முடியும் மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து, அதே மாதிரி இந்த உடைக்க முடியும், ஆயுதமா பயன்படுத்த முடியும், கருவி பயன்பாடுங்கிற ஒரு விஷயத்த லூசிங்கிற பெண் குரங்கு முதல்ல கையாண்டுச்சு. அங்கதான் முதல் ஆதி மனித தோற்றம் இடம்பெற்றது, லூசிங்கிற ஒரு பெண்ணோட சிந்தனையில. ஆனா கருவி பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு விதத்துல நெகட்டிவா நாங்க பாக்குறோம்னு சொன்னா அது ஒரு விதமான ஆயுத பயன்பாடு, வன்முறையினுடைய தோற்றம் அந்த காலத்திலேயே இடம்பெற்றிருக்கு. இந்த ஒரு விஷயத்தோட இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப என்னன்னு சொன்னா, நாங்க உலகத்துல நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம். பாலியல் தொழிலும் போது பெண்கள் அடக்கப்படுறாங்க, அதுக்கு தள்ளப்படுறாங்க, கடத்தப்படுறாங்க, இப்படியான பல விஷயங்களும் பேசுவோம். ஆனா ஒரு தெருவுல இருக்கிற ஒரு பெண் திடீர்னு நான் பாலியல் தொழிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவளால் அந்த தொழிலை செய்ய முடியும்? நிச்சயம் முடியாது. இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கிங். உலக நாடுகள் மொத்தமும் ஆள்கிற ஒரு மிக முக்கியமான பிசினஸ் தான் இந்த ப்ராஸ்டியூஷன். இது நமக்கு பலருக்கு தெரியறதே இல்லை. உங்கள எல்லாருமே வந்து தனி ஒருவன் படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 3 வில்லங்களை ஜெயம் ரவி சூஸ் பண்ணுவாரு, அவங்களதான் மெயின் சொல்லி நினைப்பாங்க. ஆனா அந்த 3 பேருக்கு மேல இன்னொருத்தர் இருப்பாங்க, அவங்கதான் உலகத்திலேயே கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த விஷயம் படத்துக்கு வேணா ஓகே யூஸ் பண்ணாங்க, அதுதான் இப்ப உலகத்துல நடந்துட்டு இருக்கு. ஒபாமா உட்பட பல பேர், பல நாட்டினுடைய தலைவர்கள், மத தலைவர்கள் யார் பேச்சு கேட்கறாங்கன்னா ஒரு மிக முக்கியமான வியாபாரியோட பேச்சு தான் கேட்கறாங்க. பிசினஸ்ல எவன் எதை சொல்றானோ அதைத்தான் உலகம் நம்பும். அதாவது பொருளாதாரத்தை யார் கையில ஆட்டி படைக்கிறாங்களோ அதை வச்சுட்டு தான் இந்த உலகம் எப்படி இயங்குது. ஒரு தலையாரி கையில தான் ஒட்டுமொத்த உலகமும் இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல வியாபாரம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். மனிதனோட கூர்ப்பை நாங்க பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு விதமான கூர்ப்பையும் மனிதன் சந்திக்கும் போது தொழில்ங்கிற ஒரு விஷயத்த அவன் கண்டுபிடிச்சான். வேலை, தொழில், பணம்ங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிச்ச பிறகு மனித இனம் எல்லாத்தையும் பணத்தோட பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சது. நமக்கு தண்ணி, சாப்பாடு எல்லாம் அத்தியாவசியம்.
ஆனா அத பணத்தை அடிப்படையா வச்சு விக்கிறதையும் வாங்குறதையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எந்த விலங்கும் அதை செய்யறது இல்ல, மனித விலங்கு மட்டும்தான் செய்யுது. அதனாலதான் நாங்க 6வது அறிவு மனிதர்கள் சொல்லி போற்றப்படுறோம். இப்படி இருக்கும்போது இந்த ப்ராஸ்டியூஷன், பெண்ணினுடைய உடலும் விற்பனை பொருள் அப்படிங்கிற எண்ணத்துக்கு எந்த இடத்துல வந்துச்சுங்கிறத நாம ஆராயணும். சொல்ல போனா எல்லா விதமான உலக நாடுகள்லயும் அது ஆராயப்பட வேண்டிய, கண்டெடுக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா வியாபாரிகள் தான் பெண்களினுடைய உடலை பண்டமா தீர்மானிக்கிற ஒரு அம்சத்தை கையாளுறாங்க. ஆரம்பத்துல ஒரு சில விஷயங்கள், மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. ராணுவத்துல பணியாற்றுறதுக்கு நிறைய பேரை வேலைக்கு எடுப்பாங்க. அந்த நேரத்துல நாம நினைக்கிறோம் சாதாரண உடல் தகுதி அது இதுவெல்லாம் தேவைன்னு சொல்லி. ஆனா உலக நாடுகள்ல எப்படி ராணுவத்துக்கு கொண்டு போறாங்கன்னா, அந்த ராணுவ அதிகாரியை தேர்வு செய்யப்படுறவங்களுக்கு மிக கொடூரமான புகைப்படங்களை, வீடியோக்களை பார்க்க விடுவாங்க. பார்க்க விட்டு அவங்களுடைய மனச மேலும் மேலும் மிருகத்தனத்தை உருவாக்குவாங்க. அவங்களுக்குள்ள இருக்க மிருகத்தனத்தை வெளியில கொண்டு வாங்க. அந்த மாதிரியான கடுமை 2ஆம் உலக போர்ல எல்லாம் அதான் நடந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்களுடைய போர்க்களத்துல கொண்டு போன பிறகு தொடர்ந்து அவர்களுக்கு விலை மாதர்களோட உறவு கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுத்தி அதுக்கு அவங்க அடிக்ட் ஆன பிறகு மறுபடியும் அந்த பெண்கள் அங்க இருந்து அகற்றி விடுவாங்க. அப்ப போர்க்களத்துக்கு நேரடியா விடப்படும் போது அந்த நாட்டினுடைய பெண்கள் அத்தனை பேரையும் துஷ்பிரயோகம் செய்யற மனநிலை அவங்களுக்கு தொடர்ந்து தோற்றுவிக்கப்படும். இப்படியான சைக்காலஜிக்கல் வன்முறைகள் உலக நாடுகள்ல பல இடங்கள்ல கையாண்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த ப்ராஸ்டியூஷன் பத்தி பார்க்கும்போது என்னன்னு சொன்னா, பெண்கள் விரும்பி இந்த தொழிலுக்கு வர்றது மிக மிக குறைவு. ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, 2 தரப்பும் இருக்காங்க. ஆனா பெண்கள் தான் அளவுக்கு அதிகமா இருக்காங்க. ஆண்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. பெண்களினுடைய உடல் பண்டமாக்கப்பட்டு தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருது. இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் எடுத்தோம்னு சொன்னா, சவப்பெட்டி விளம்பரத்துக்கு கூட அரைகுறை ஆடையோட ஒரு பெண்ணோட படம் பயன்படுத்தப்படுது. ஏன் பயன்படுத்தப்படுது? ஏன்னு சொன்னா திரும்ப திரும்ப உலகத்தினோட மைண்ட்ல பெண்கிறது பண்டம், அவளுடைய உடல்ங்கிறது போக பொருள் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நீங்க பாக்குறீங்க எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ், அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சில பேருக்கு அது பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்ப ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணா அவங்களுக்கு காசு வரும். அதே ஒரு செக்ஸ் வெப்சைட்டை கிளிக் பண்ணா டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு காசு வரும். ஒரு யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அதுக்கும் அவனுக்கு காசு வரும். அது தவிர ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. காண்டம்ல இருந்து, ஒரு உள்ளாடையில இருந்து, அதை தடுக்கிறதுக்கான கட்டுப்படுத்துற மாத்திரைகள்ல இருந்து இது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் நெட்வொர்க். அது மட்டும் இல்லாம தனியா பெண்களை சந்தைப்படுத்துற ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படின்னு சொன்னா, விரும்பி வர்ற பெண்கள் மிக மிக குறைவு. வறுமையில இருக்கிற பெண்களை அந்த தொழிலுக்கு தள்ளுவாங்க. அதுக்கு அடுத்ததா கடத்தப்படுற பெண்கள் ஏலம் விடப்படுவாங்க. அப்படி இன்னொரு நெட்வொர்க்கிங் இருக்கு. நான் இதுக்காக பல பெண்களை சந்திக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில சொல்லப்படுற பல விஷயங்கள் எல்லாமே கான்ட்ராக்ட் அடிப்படையில அமைந்திருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கொலம்புல எம்சி மாதிரியான ஒரு பெரிய பல்பொருள் அங்காடின்னு சொன்னீங்கன்னா, அங்க அழகான ரொம்ப மாடர்னா ட்ரெஸ் பண்ண நம்மள மாதிரி சாதாரணமான பொண்ணுங்க இருப்பாங்க. உங்க பக்கத்துல பேசுவாங்க, ஆண்கள் பக்கத்துல பேசுவாங்க. பேசும்போது மெல்ல சாதாரணமா பேசிட்டு 25,000 35,000 மாதிரி அவங்களுக்கு ரேட் போகும். அதே நைட்ல தெருவுல ஆட்டோக்காரன் பக்கத்துல லாரி இதுல நிக்கிற பொண்ணுங்களுக்கு 1000 2000, சிலது 200 300, ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கு. அதே ஏலம் விடுற பெண்கள் எப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட உலகத்துல 5 பெண்கள், ஒரு நாளைக்கு 5 பெண்கள் காணாம போறாங்க, கிட்டத்தட்ட கடத்தப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அந்த 5 பெண்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க எத்தனையோ விதமான பெண்கள் கடத்தப்படுற காணாமல் போற பெண்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு சொன்னா, அவங்கள கடத்திட்டு கொண்டு போய் ஏலம் விடுவாங்க. அவங்களுடைய கன்னித்தன்மை சோதிக்கப்பட்டு அதுல கன்னித்தன்மையோட இருக்கிற பெண்கள் தனியாவும், இல்லாத பெண்கள் தனியாவும் பிரிக்கப்பட்டு அவங்கள ஏலம் விடுறாங்க. நெட்ல ஏலம் விடும்போது அது கோடி தாண்டி போகும். ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். அந்த பெண்களை அங்க அனுப்பி அவர்களுக்கு விரும்பின விதத்துல இருக்க, சில நேரம் கொலை கூட பண்ணலாம். அதை பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்லை. திரும்ப அந்த பெண்கள் மறுபடியும் ஏலம் முடிஞ்சு எடுக்கப்பட்டு விலை மாதர் விடுதிகளுக்கு அனுப்பப்படுவாங்க. இப்படியான ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு பாலியல் தொழில்ங்கும் போது சாதாரணமா நாங்க வெளிப்பார்வைக்கு நிறைய நினைக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு பாலியல் தொழில் விஷயங்களை மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எப்படின்னு சொன்னா, வெளிநாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சில நாடுகள்ல இருக்கும் ஓப்பனாவே இருக்கும், போல் டான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடிக்குள்ள நின்று அப்படி இருக்கு. இன்னொரு சில இடங்கள் இருக்கு மிக ரகசியமா இயங்கும். கண்ணாடிக்கு அந்த பக்கம் பெண்கள் இருப்பாங்க, இந்த பக்கம் நீங்க போன்ல அவங்களோட பேசணும்.
அவங்க போன்ல பேசிக்கிட்டே நீங்க என்ன சொல்றீங்கிறதுக்கு அவங்க நிர்வாணம் ஆடலாம், இல்ல எந்த இதுவும் செய்யலாம், அப்படியான மெத்தட்ஸ் இருக்கு. அது தவிர இன்னும் பல விதமான மெத்தட்ஸ் இருக்கு. இங்க நான் சந்தித்த சில பெண்களுக்கு எப்படியான சாதாரண பெண்களையும் அவங்களையும் அடையாளப்படுத்தி எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறதுங்கிற போது நடுவுல ஒரு விதமான கியூடெக்ஸ் பூசி இருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது தவிர இன்னும் சில மைனூட்டான ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற விதத்துல அந்த அடையாளங்கள் சொல்லப்படுது. இதே மாதிரி நிறைய விதமான பெண்கள் அந்தந்த கண்ட்ராக்டர்களோட அடிப்படையில இயங்கப்படுறாங்க. இப்போ ஒரு தெருவுல அந்த இடத்துல சில பெண்கள் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு டாக்ஸ் கட்டணும், கிட்டத்தட்ட கமிஷன் கொடுக்கணும். அந்த கமிஷன் அவன் கிட்ட இருந்து இன்னொரு பெரிய இடத்துக்கு கமிஷன் போகுது. இதே ஒரு நாட்டுக்கு ஒரு கமிஷன் போகுது, அந்த நாட்டுல இருந்து 2-3 பேர் ஏசியன் பாய் கமிஷன் போகுது. இப்படி இது ஒரு பெரிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கை பத்தி நாங்க யோசிக்கிறதும் இல்லை, நினைச்சு பாக்குறதும் இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாமே எப்படி சொல்லப்படுதுன்னா, பெண்கள் அந்த தொழிலுக்கு தள்ளப்படுறாங்க, அவங்க ஒரு கீழ்த்தரமான இதுக்கு போயிடுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, கடத்தப்படுறாங்க, வறுமைக்கு போறாங்கன்னு சொல்லி மேலோட்டமான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு பூசி முழுகப்படுதே ஒழிய உண்மையான நிலவரம் நமக்கு மறைக்கப்படுது. உலகம் முழுக்க வியாபாரிகள் கையில தான் எல்லாமே இருக்கு. சொல்ல போனா இந்த ஒரு விஷயமும் கார்ப்பரேட் கையில தான் இருக்கு. இந்த கார்ப்பரேட் விஷயங்களை வெளியில சொல்ல முடியாது. இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். இதோட நிறைய பிசினஸ் சம்பந்தப்பட்டிருக்கு, ஏகப்பட்ட பிசினஸ், ஏகப்பட்ட வெப்சைட் சம்பந்தப்பட்டிருக்கு. அது எதையுமே நாங்க வெளியில கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தா மிகப்பெரிய பிரச்சனைகளை நாங்க சந்திக்க ஏற்படும். ஒவ்வொரு நாட்டிலையும் அரசியல் ரீதியான தலைவர்கள் இது உடனடியாக எடுக்கப்படுறாங்க. அது தவிர இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்கள் இந்த விலை மாதர் பெண்களை வைத்திருக்கிறதுக்கான காரணம் மிகப்பெரிய டீலிங்ஸை முடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வசதியா இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க செய்யறாங்க. அது தவிர நான் ஆரம்பத்திலே சொன்னது என்னன்னு சொன்னா, வன்முறை மனசுங்கிறது நமக்குள்ள இருக்கு. மிருகத்துல இருந்து வந்தவங்க தானே. அந்த வன்முறையை கிளறி எந்த அளவுக்கு போலாம்ங்கிறத அந்த வியாபாரிகள் இன்னைக்கு தீர்மானிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் பாக்குறோம், Facebookல எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல குறிப்பிட்ட இதுல பெண்களை திட்டி இல்லாட்டி இந்த மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து எழுத வைக்கிறாங்கன்னு சொன்னா, நிறைய பேர் எழுதுறாங்க, அதுக்கு லைக்ஸ் வருது, கமெண்ட்ஸ் வருது, ஷேர் வருதுன்னா முதல்ல எழுதினவன் யாரு? எழுத வச்சது யாரு? அவன் பின்னாடி அவனுக்கு சொன்னது யாரு? அதுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க. இன்னைக்கு கிளம்புல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி Facebookல பேசுறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒருத்தன் காரணமா இருப்பான். அந்த காரணமானவனுக்கு அந்த விஷயத்த தூண்டி வச்சிருக்காங்க, அததான் அவன் எழுதிட்டு இருக்கான். அது ஒவ்வொருத்தர் அதை தெரியாம நாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரிதான் ப்ராஸ்டியூஷன்ங்கிறது இன்னைக்கு நாம சாதாரணமா பெண்ணிய பார்வையில பல விஷயங்களை பார்த்திருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய பிக் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கை நாங்க உடைச்சாதான் பெண்கள் அதுல இருந்து வெளியில வர முடியும். ஆனா நம்மளால உடைக்க முடியாது. ஏன்னு சொன்னா, ஆண்களோட ஹார்மோன் நிலையும் அவங்களுடைய மரபணு நிலையும் கொஞ்சம் வித்தியாசமானது. பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு அவங்களுடைய பாலியல் தேவைகள் பெருசா தேவைப்படாது. ஆனா ஆண்களுக்கு அப்படி இல்லை. காலம் முழுக்க அவங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விலை மாத பெண்கள் இல்லாத சமயத்துல வீட்டு பெண்களையே அவங்க துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு மிருகத்தனமான நிலைக்கு போவாங்க. அப்ப இது ரெண்டு பக்கமும் நாங்க பார்க்க வேண்டியது. பெண்ணிய நிலையில இருந்து நாங்க பார்க்கணும்னு சொன்னா, இன்னைக்கு வறுமையில தள்ளப்படுற இல்லாட்டி அதுக்கு தள்ளப்படுற கடத்தப்படுற பெண்களை முடிந்த அளவு நாங்க மீட்டெடுக்கலாம். அது தவிர அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கலாம். அதையும் தாண்டி இது ஒரு மிகப்பெரிய பிக் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கை உடைக்கிறதுக்கு எப்படி அரசியல் ரீதியா பொருளாதார ரீதியா நாங்க களமிறங்கலாம்ங்கிறத அடுத்த கட்ட முடிவு எடுத்தா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரும். அப்படி இல்லாட்டி நாங்க கடைசி வரைக்கும் வெளிப்பார்வையில இருக்கிற பாலியல் தொழிலாளிகளோட நிலைமையை பத்தி தான் மட்டும் நாங்க பேசிட்டு இருக்கோம் ஒழிய உங்களால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியாது. நாங்க வெட்ட வேண்டியது வேர்கள், இலைகளை பிடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. நன்றி. முதல் அமர்வாக இலங்கை முஸ்லிம் பெண்களிடையே அதிகரித்து வரும் விவாகரத்து பிரச்சனைகளும் தீர்வு முன்மொழிவுகளும் திருமிகு ஜெசீமா ஹமீட் அவர்களை தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் மற்றும் என் அன்பான சகோதரிகளுக்கும் என்னோடு நிகழ்ச்சி செய்யவிருக்கும் சகோதரிகளுக்கும் எனது மாலை வணக்கம். மலேசியாவுக்கு இது என்னோட 2வது பயணம். முதல் 2011ஆம் ஆண்டு உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மகாநாட்டில் ஒரு கவிஞராக கலந்து கொண்டேன். அதைத் தொடர்ந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை அளித்த ரஞ்சிக்கு முதலாவது எனது மனமார்ந்த நன்றிகள்.
என்னுடைய தலைப்புக்கு வரலாம். இலங்கை முஸ்லிம் பெண்களிடையே அதிகரித்து வரும் விவாகரத்து பிரச்சனைகளும் தீர்வு முன்மொழிவுகளும். இலங்கை முஸ்லிம் பெண்கள் எனும் போது முஸ்லிம்களை பார்க்கிறீர்கள், ஆனால் விவாகரத்து பிரச்சனை எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை. எனவே இந்த பிரதானமாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு தலைப்பு இருந்தாலும் முஸ்லிம் சமூக பெண்களுக்கு அது ஒரு கண்ணீராகவே, ஒரு மௌனமாகவே, சத்தமில்லாமல் அழுது கொண்டிருக்கும் ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் இப்படி ஒரு தலைப்பில் எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கிடைத்த இந்த சந்திப்புக்காக நான் மிகவும் அகமகிழ்கிறேன். இருமனம் சேர்ந்தால் திருமணம் என்பார்கள். ஆனால் இஸ்லாமிய பார்வையில் திருமணம் என்பது ஆன்மாவிற்கு நிம்மதியையும் உள்ளத்திற்கு உற்சாகத்தையும் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனிய ஒப்பந்தம். இந்த பந்தத்தில் இணைந்து கொண்ட ஒரு ஆணும் பெண்ணும் அன்பு, நேசம், கருணை, ஒற்றுமை, புரிந்துணர்வு, உதவுதல், நலவு நாடுதல், ஆறுதலாயிருத்தல், விட்டுக் கொடுத்தல் போன்ற நட்பண்புகளுடன் கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான இல்லறத்தை சந்திக்கிறார்கள். இவர்கள் உருவாக்கும் சந்ததிகளே எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். அதனால் அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது, நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய உங்கள் மனைவிகளை உங்களிலிருந்தே அவன் உற்பத்தி செய்து உங்களுக்கிடையில் அன்பையும் நேசத்தையும் உண்டு பண்ணி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இவற்றில் ஒன்றல்ல, நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என திருமணத்தை வரவேற்கிறது இஸ்லாம். திருமணம் செய்து கொண்டால் அவன் மார்க்கத்தில் பாதி கடமையை பூர்த்தி செய்ததாக அர்த்தம். அது ஒரு வணக்கம். இஸ்லாத்தை போலதான் ஏனைய மார்க்கங்களும் திருமணத்தை ஒரு கடவுளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கண்ணியமான செயற்பாடாக கருதுகிறது. எனக்கு பைபிளின் கூற்று மட்டும்தான் தெரியும். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என பேசுகிறது. எப்படித்தான் திருமண உறவு பலமாக, அழகாக, ஆசையூட்டப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது நாளடைவில் சில கருத்து முரண்பாடுகள் வலிமை பெற்று மனக்கசப்புகள் ஏற்பட்டு அது அந்த திருமணத்தை மகிழ்ச்சி இல்லாததாக்கி அவர்களுக்கிடையில் மனம் முரண்பாடுகளை தோற்றுவித்து விவாகரத்தில் கொண்டு போய் விடுகிறது. இந்த விவாகரத்தை இஸ்லாத்தில் தலாக் என்று சொல்லுவார்கள். திருமணத்தை வரவேற்கிற இஸ்லாம் விவாகரத்தை அறவே வெறுக்கும் ஒரு மார்க்கம். அதனால் எவ்வளவு தான் பிரச்சனைகள் வந்த போதும் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று இப்படி குறிப்பிடுகிறது அல் குர்ஆன். இன்னும் ஒரு பெண் தன் கணவனிடமிருந்து வெறுப்பையோ அல்லது புறக்கணிப்பையோ பயந்தால் அவர்கள் இருவரும் தங்களுக்கிடையில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்வதில் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. சமாதானமே மிக மேலானது. நீங்கள் ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொண்டால் உங்களுக்கு நல்லது. நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு உணர்ந்து கொள்பவனாக இருக்கிறார் என்பதனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற நிலையில் எடுத்ததுக்கெல்லாம் விவாகரத்து தீர்வு அல்ல என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஆ ஊ என்றால் அத்து விட்டுடுங்க என்ற மூன்றாம் நபர் தலையீடு அதிகமாக இந்த திருமணத்திற்கு இருக்கிறது. அதனால் இன்னும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பிளவு ஏற்பட்டு விடுமோ என நீங்கள் அஞ்சினால் அவரின் உறவினரிலிருந்து ஒரு நடுவரையும் அவளின் உறவினரிலிருந்து ஒரு நடுவரையும் நீங்கள் அவ்விருவரிடமும் அனுப்புங்கள். நடுவர்களாகிய அவ்விருவரும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கத்தை உண்டாக்க நாடினால் அவ்விருவரிடையினுடைய இணக்கத்துக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று வலியுறுத்தும். இதை நாம் பின்பற்றக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், இறைவன் ஆகுமாக்கிய விடயங்களில் அவனுக்கு மிக வெறுப்பானது தலாக் எனும் விவாகரத்தாகும். எனினும் மோசமான கட்டங்களை சந்திக்கிற போது விவாகரத்தை தவிர வேறு வழியில்லை என்று நாங்கள் நிற்கதியாகி நிற்கிற போது விவாகரத்தை அது பரிந்துரை செய்கிறது. இஸ்லாத்தில் 3 வகையில் விவாகரத்து பண்ணலாம். ஒன்று தலாக், ஆண் கோருவது, எனக்கு இந்த மனைவி பிடிக்கல, அதுக்கு காரணமே தேவையில்ல, தலாக் பண்ணலாம். குல்லு, பெண் கோருவது, கணவனுக்கு தீராத நோய், ஏதாவது தன்னை அடித்து அநியாயம் செய்கிறான், பிரச்சனை அப்படி என்று பெண் கோரலாம். ஃபஸு என்ற ஒரு முறை இருக்கிறது, அது இருவருக்கும் பொதுவான ஒரு தலாக், விவாகரத்து. எந்த வகையில் இந்த மன விடுதலை பெறப்பட்டாலும் இதில் பாதிக்கப்பட போகிறது யார்?
அநேகமாக பெண்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த விவாகரத்தினுடைய பிரச்சனைகளை நான் பார்க்கிறேன். ஆகவே 180% பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை பெண்கள் மீது இருக்கிறது. 20% ஆண்கள் எதிர்நோக்குகிறார்கள். இந்த பிரச்சனைகள், விவாகரத்து பிரச்சனைகளுக்கான காரணங்கள் அதே அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையின் சவால்களாக முன்னெடுக்கப்படுகிறது. இந்த காரணங்களை நாங்கள் அடிக்க கொண்டு போவோமா இருந்தால், முதல் பிரதான காரணம் 3ஆம் நபர் தலையீடு. இந்த 3ஆம் நபர் தலையீட்டில் மாமி, மதினி, பிறர் என குறிப்பிடலாம். மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை. மாமியாரினுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறது என்று சொன்னால், தன்னுடைய மகனுக்கு பெண் பார்ப்பது தொடக்கம் படுக்கை அறையை தீர்மானிப்பது வரையில் அவளுடைய அட்டகாசம் தொடர்கிறது. அதே நேரத்தில் அந்த வீட்டில் ஒரு நாத்தனார் இருந்து விட்டால் அவளும் என்ன செய்கிறாள்? கூட்டு குடும்பமாக இருந்தால் அதை சொல்லவே தேவையில்லை. வரும் மருமகளுக்கு எடுத்தால் பிரச்சினை, தொட்டால் பிரச்சினை, திரும்பினால் பிரச்சினை, வேலை கொடுப்பார்கள், ஒதுக்குவார்கள், கணவனுடன் சிரித்து பேச முடியாது, பயணம் போக முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 3ஆம் நபர் தலையீடு என்ற காரணியை பார்க்கும்போது பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருக்கிறார். இந்த ஆய்வின் ஒரு விசேட அம்சம் இருக்கிறது. நான் இங்கு தொகுத்திருக்கும் அனைத்து காரணிகளும் நானே நேரில் கண்டு பேசி கலந்துரையாடி களப்பயணம் செய்து என்னுடைய மாத்தளை மாவட்டத்துக்குள் எடுத்த உண்மையான தகவல்கள். அடுத்த பிரச்சனைகள் சமவயது திருமணம். இந்த சமவயது திருமணத்துக்குள் அழகு, முதுமை, தலைமைத்துவ பிரச்சனை, நானா நீயா முரண்பாடு வரை நீண்டு செல்கிறது. இதற்கு காதல் திருமணங்களும் விதிவிலக்கல்ல. அடுத்த பிரச்சனை சீதனம். இஸ்லாமிய திருமணங்களில் மகர் கொடுத்து திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அதையும் மீறி இன்று அதிக விவாகரத்துக்களுக்கும் விவாக தடைக்கும் இந்த சீதனம் காரணமாக இருக்கிறது. இது எவ்வாறான இன்னொரு பிரச்சனை வேறு வகையில் எவ்வாறு விவாகரத்துக்கு தூண்டுகிறது என்று சொன்னால், சீதனம் வாங்கும் ஆண்களை பெண்கள் அடக்குகிறார்கள். அவனது குடும்பத்தை மதிக்கிறார்கள் இல்லை. பெண் கொடுக்கும் சீதனத்திலேயே முன்னேறி படித்து முடித்து வாழ்க்கை உயர்த்து கொண்டு லட்சக்கணக்கில் சம்பளம் எடுத்த பிறகு தன்னுடைய முதல் மனைவிக்கு மனநோயாளிக்கு கொடுக்கப்படும் மாத்திரைகளை கொடுத்து அவளை மனநோயாளி என்ற நிலைமையில் விவாகரத்து செய்துவிடும் ஆண்களையும் பார்க்கிறோம். அதே நேரம் 4வது காரணியாக நாம் வயது வேறுபாட்டை குறிப்பிடலாம். இஸ்லாமிய சமூகங்களில் இளவயது திருமணங்கள் அதிகமாக இருக்கிறது. மனைவியை விட குறைந்தது 15-20 வருடங்களுக்கு கூடுதலாக இருப்பார். இந்த நேரத்தில் பெண்கள் விவாகரத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். அதே நேரம் ஆண்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஆணை விட கூடிய வயது பெண்ணை குறைந்த வயதாக காட்டி பொய் திருமணம் செய்து விடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் முதலாவது, இது உண்மை சம்பவம், முதலாவது பிள்ளை பிறந்தவுடன் ஐடென்டிட்டியை பார்த்த கணவன் நேராக சென்றது விவாகரத்துக்கு. அடுத்தது, பெண் வசதியான குடும்பத்தில் மனமுடிப்பது விவாகரத்துக்கு ஒரு காரணமாக இருப்பது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பெண்ணுக்கு வறுமை கோட்டில் வாழ்ந்த பெண்ணுக்கு வசதியான குடும்பத்தில் வாழ தெரியாது. இதில் ஒரு உண்மை சம்பவம், விவாகரத்து கோருகிறார் காதி நீதவானிடம் ஒரு ஆண் சென்று என்ன வெளிப்படையாக கூறுகிறார், இந்த கக்கம் பிஞ்ச ஹவுஸ் கோட்டோடும் அழுது வடிஞ்ச முகத்தோடு இருக்கும் இவளை எந்த நாளும் என்னால் பார்க்க முடியாது. எனவே பெண்கள் தங்களுக்குரிய வாழ்க்கையையும் மீறி தங்களுக்குரிய விவாகரத்தை தாங்களே தேடிக்கொள்ளும் சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது, கல்வி தகுதி விவாகரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இலங்கையில் நான் உதாரணத்துக்கு எடுத்தது என்னுடைய நாட்டை தான். இலங்கையில் பெண்கள் தான் அதிக அளவில் கரிசனை காட்டுகிறார்கள், கல்வியில் நாட்டம் காட்டுகிறார்கள். ஆண்களினுடைய நாட்டம் குறைந்து வருகிறது. அவர்கள் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தால் போதும் என்ற அளவுக்கு தங்களுடைய இலட்சியங்களை சுருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது விவாகரத்துக்கு தூண்டுகிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பல்வேறு வகையில் விவாகரத்தை ஊக்குவிக்கும் ஒரு காரணியாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், பெண்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் பட்சத்தில் கணவனுடைய கள்ள தொடர்பும் கணவனுடைய நடவடிக்கைகளும் விவாகரத்தை தூண்டுகிறது.
அதே நேரம் கணவனினுடைய அனுமதி இல்லாமலே பெற்றோர் தம்முடைய பெண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்புவதன் மூலமாகவும் விவாகரத்து ஏற்படுகிறது. இன்னொரு வகையில் மூன்றாவது வகை ஒன்று இருக்கிறது. வெளிநாடு செல்லும் ஆண்கள், குறிப்பாக லண்டன், சுவிஸ் அப்படி போற ஆண்களினுடைய சொத்துக்களை மோசடி செய்யும் பெண்கள், அந்த ஆண்கள் எல்லா பணத்தையும் இவர்களுக்கு அனுப்பிய பின்னர் அவர்களை ஏமாற்றி விடுகிறார்கள். இதனால் விவாகரத்து இடம்பெறும். இன்னும் ஒரு வகையில் என்னவென்று சொன்னால், வீட்டுக்குள்ளேயே வளர்க்கப்பட்ட பெண்கள் தங்களினுடைய கைகளில் லட்சக்கணக்கான காசு புரளும் போது அவர்கள் ஆண் துணை இல்லாமல் வீட்டுக்கு வரும் ஆட்டோக்காரனையும் வீடு கட்டும் பாஸ்மாரையும் நம்ப வேண்டிய ஒரு நிலையில் அவர்களால் வஞ்சிக்கப்படுவதும் அவர்களை விவாகரத்தில் கொண்டு போய் விடுகிறது. அடுத்தது, வெளிநாட்டு மாப்பிள்ளையை மணக்க வேண்டும் என்ற மோகம் விவாகரத்துக்கு ஒரு காரணியாக இருக்கிறது. வெளிநாட்டு குடியுரிமை மோகமும் ஒரு காரணம். நான் 2 நாடகங்கள் தயாரித்தேன். ஸ்கைப் கல்யாணம், கல்யாண ஊர்வலம், இரண்டும் அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்ற 2 நாடகங்கள். என்ன காரணம்? அந்த நாடகத்தினுடைய கருப்பொருள் என்னவென்று சொன்னால், ஸ்கைப்பில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் ஸ்கைப்பில் திருமணம் செய்த ஆண் இவளை வரவழைத்துக் கொள்கிறான். அங்கு ஏற்கனவே அவன் குடும்பமாக வாழ்கிறான். இதை சகிக்க முடியாத பெண் மனநோயாளியாகி இறந்து போவதுதான் கதை. இது உண்மை சம்பவம். அதேபோல் மனநோயாளியாகி வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பெண்ணை அங்கே வரவழைத்து அவளை ஒரு அறையில் போட்டு பூட்டி வைத்துவிட்டு அவர்களுடைய அட்டகாசங்களை கட்டவிழ்த்து விடுவதும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஏற்றத்தாழ்வு, ஈகோ, கள்ள தொடர்புகள், ஆண் பிற பெண்களுடன் கொள்வது, பெண் பிற ஆண்களுடன் ஏற்படுத்திக் கொள்வது. அடுத்தது உளவியல் தாக்கங்கள். ஒரு பெண்ணை மிகவும் அன்பாக நேசித்து திருமணம் செய்து கொள்ளும் ஒரு ஆண் கூட அவளினுடைய இயலாமையை சுட்டிக்காட்டி குத்திக்காட்டி அவளை மனநோயாளியாக்கி அவள் இறந்து போன சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இதுவும் ஒட்டோவா விவாகரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அடுத்தது சந்தேகம், உழைப்பில்லாத ஆண்கள், வீட்டு நகை சொத்து பத்துக்களை விற்று தீர்க்கும் கணவனுடைய தொல்லை தாங்காமல் விவாகரத்து செய்து கொள்கிறார்கள். கடன் சுமை தாங்காமல் விவாகரத்து செய்து கொள்கிறார்கள். பல ஆண்கள் பெண்களின் தலை மீது குடும்ப பொறுப்பை சுமத்திவிட்டு தான் பாட்டில் இருக்கும் ஒரு சூழ்நிலையிலும் விவாகரத்து இடம்பெறுகிறது. ஏமாற்று திருமணங்கள், போதை வயத்துக்கு அடிமையாகினவர்கள் அல்லது பணத்தேவையுடையவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், 1க்கு 9 கல்யாணம் முடிக்கிறார்கள், போலி கடிதங்களையும் போலி பெற்றோரையும் காட்டி. இந்த திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றன. இதை தடுக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஏமாற்றப்பட்ட பெண்ணும் அதனை சமூகத்துக்கு சுட்டிக்காட்ட முன்வருவதில்லை. அவளுடைய அவமானம் கருதி அது இன்னும் ஒரு பெண் விவாகரத்து வரைக்கும் போவதற்கு காரணமாக இருக்கிறது. காதல் திருமணங்களும் பெரும்பாலும் விவாகரத்தில் முடிகின்றன. ஆசை 60 நாள், மோகம் 30 நாளோடு முடிந்தது வாழ்க்கை என்று. மதமாற்று திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றன. பாலியல் குறைபாடு, குழந்தை பேரின்மை, ஆண் பெண் குறைபாடுகளை மறைத்து திருமணம் செய்து வைப்பது, பள்ளி நிர்வாகிகளினுடைய பொடுபோக்குத்தனம், ஆண் பெண்களினுடைய பொடுபோக்குத்தனம், பெண்களின் பலம் பலவீனம் பயம் என்பன, ஆணாதிக்க சிந்தனை, சுத்தமின்மை போன்றன விவாகரத்தை தூண்டுகிறது. அதே நேரத்தில் 25 தொடக்கம் 30% பெண்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே விவாகரத்தை விரும்புகிறார்கள். வாழ்க்கையில் இருந்து கொண்டே நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார்கள். குழந்தை, கல்வி, செல்வம், தன்னுடைய எதிர்காலம், மறுமணத்திற்கான வாய்ப்பின்மை, பொருளாதார காரணம், பாதுகாப்பின்மை என்பன. இந்த நிலையில் பழி சொல்லும் இந்த சமூகத்துக்கு வழி சொல்ல தெரிவதில்லை. எனவே விவாகரத்தினுடைய விளைவுகளை நாங்கள் பார்க்கிற நேரம், பெண் அனாதரவான நிலைக்கு தள்ளப்படுகிறாள், குழந்தைகள் பரிதவிக்கிறார்கள், கல்வி வீழ்ச்சி அடைகிறது, பெண்கள் சமூகத்தின் பழிச்சொல்லுக்கு ஆளாகிறார்கள். மத்தா எனும் ஏதாவது ஒரு தொகையை கணவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சட்ட ரீதியான பாதுகாப்பு முஸ்லிம் பெண்களுக்கு இல்லை. இது ஏனைய சமூகங்களோடு ஒப்பிடும் போது
ஏனைய சமூகங்களில், தமிழ் சிங்கள சமூகங்களில் விவாகரத்து குறைவாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்று என்ன சொன்னால், சிவில் சட்டத்தின்படி விவாகரத்து கோருமான் லட்சக்கணக்கான நட்டையிட்டே அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. ஆனால் சரியா சட்டத்தை அமல் நடத்தும் இஸ்லாமிய சட்டத்தில் இந்த சிவில் சட்டங்களும் சேர்க்கப்படாமல் ஒரு குறைபாடு. அதனால் பெண்ணுக்குரிய பாதுகாப்பு போதாமல் இருக்கிறது. அடுத்த காதி நீதவான்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இந்த விவாகரத்து அதிகரித்து செல்வதற்கு அரசியல் தலைவர்களும் ஒரு காரணம். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் இப்படி தீர்ப்புகளை முன்வைக்கலாம். விழிப்புணர்வு திட்டங்களை நடத்தலாம், கல்வியில் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும், ஆண்களை முக்கியமாக கற்பிக்க வேண்டும். உதாரணமா வீட்டில் தாய் கூட எப்படி வளர்க்கிறாள் பிள்ளை என்றால், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், சான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, ஆணுக்குத்தான் எல்லா முன்னுரிமையும் என்று வளர்க்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த பெண்ணிடம் ஆண் தொடர்பான முக்கியத்துவம் உணர்த்தப்படும் அளவுக்கு பெண்ணிடம் உணர்த்தப்படுவதில்லை. எனவே பெண்ணினுடைய மகிமையும் மதிப்பும் மத பிரச்சாரகர்களாலும், வீட்டில் உள்ள பெண்களாலும், பெற்றோராலும் ஒவ்வொரு ஆணுக்கும் அழுத்தம் கொடுத்து கற்பித்து வளர்க்கும் போது ஒரு ஆண் தன்னை நம்பி வரும் பெண்ணை சக மனுஷியாக மதித்து ஒரு நல்ல மனநிலையில் அவளுடன் வாழ முற்படுவான். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விவாகரத்தை குறைக்கலாம். இப்ப கிறிஸ்டியன் சமூகத்தில் அல்லது சிங்கள பௌத்த சமூகத்தில் எல்லாம் இருக்கிறது ப்ரீ மேரேஜ் கோர்சஸ் இருக்கிறது. அதை பெரிதாக இஸ்லாமிய சமூகத்தில் ஃபாலோ பண்ணுவது கிடையாது. இந்த மாதிரியான திட்டங்களை உரிய நேரத்தில் அமுல்படுத்துவதனூடாக இந்த திட்டத்தை குறைக்கலாம். அடுத்தது சினிமா மாயை ஒன்று இருக்கிறது. அழகான பெண், குரங்கு போன்ற கணவனும் கிளி போல பெண் தேடுவான். அப்ப காகங்கள் என்னதான் செய்வது என்ற நிலைப்பாடு இருக்கிறது. எனவே இந்த சினிமாத்தனம் இல்லாது ஒழிய வேண்டும். எனவே நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு பெண்ணை 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யணும்: அழகு, குடும்பம், மார்க்க அறிவு, செல்வம். இதில் மார்க்க உணர்வு கொண்ட பெண்ணையே நீ தெரிவு செய். அவ்வாறு நடக்கவில்லையாயின் உன்னை வறுமை பீடிக்கட்டும் என்பதை தத்துவமாக முன்வைத்திருக்கிறார்கள். இதை யாரும் ஃபாலோ பண்ணுவது கிடையாது. எனவேதான் சொல்கிறேன், இஸ்லாத்தில் அனைத்தும் இருக்கிறது. அதை பிரச்சாரம் பண்ணும் பிரச்சாரகர்களிடமோ அல்லது அதை சீர்திருத்தவாதிகளிடமோ அந்த வாழ்க்கை வரும்போது இந்த விவாகரத்தையும் குறைக்கலாம். எனவே ஆணை போலவே பெண்ணுக்கும் தனக்குரிய கணவனை தெரிவு செய்யும் உரிமை இருக்கிறது. அதை உரியவாறு பெற்றோர் சொல்லிக் கொடுத்து உரிய நேரத்தில் தனக்கு பொருத்தமான ஆணை தெரிவு செய்து கொள்ளும் அந்த அறிவு கொடுக்கப்பட வேண்டும் என்கிறது. ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கும் பள்ளி வாயில்கள், இலங்கையை பொறுத்தவரையில் ஜமியத்துல் உலமா என்ற ஒரு சபை இருக்கிறது. அது முழு முஸ்லிம் சமூகத்தின் மீதும் பெண்களினுடைய விடயத்தின் மீதும் பொறுப்பெடுக்க வேண்டும். யுவதிகள், இளைஞர்களுடைய பொறுப்பு அவர்களிடம் தங்கி இருக்கிறது. எனவே கிராம வாரியாக, நகர வாரியாக, மாவட்ட வாரியாக, மாகாண வாரியாக வாழ்க்கை கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை அவர்கள் முன்னெடுக்கும் போது இந்த விவாகரத்து பிரச்சனைகளை குறைத்து ஒரு சுமூகமான நிலையை கொண்டு வரலாம். இது எல்லா சமூகத்துக்குமே பொருந்தும் என்று குறிப்பிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம். அடுத்து நானும் என் கவிதையும் என்பது அதை ஒரு பெண்ணிய சிந்தனையோடு நமக்கு வழங்குவார் என்று நான் அழைக்கிறேன். 3 பெண்ணியல் சிந்தனை என்பதற்கும் அப்பால் நான் ஒரு இங்கிருப்பவர்களை விட இளமை ஆனவர் என்று கருதுகிறேன். எனது உணர்வுகள், இது பெண்ணியல் ரீதியில் மனம் உணர்வு என்பது எனக்கு என்னை இன்னும் வளர்க்க வேண்டும் என்ற ரீதியில் சில நானும் என் சம வயது பெண்களும் எதிர்கொண்ட சில வாழ்க்கை தழும்புகளை நானும் என் கவிதையும் என்பது இங்கு பிரசுரம் செய்கிறது. எனக்குள் நான் என்னிடம் இவ்வளவு தகமைகள் உள்ளது என்று என்னை நான் அறிமுகம் செய்வதை தவிர்த்து கவிதைக்குள் நுழைகிறேன். நானும் என் கவிதையும் எழுதுவதால் மட்டுமே தணிகிறது பற்றிக் கொண்டிருக்கும் தணல். வாழ்க்கை தந்த பாடம் பேனாமுனை தரும் குறிப்புகள். வேதனை தீயில் தான் என் வரிகள் எழுகின்றன. மௌனத்தின் மறுபக்கத்தில் மனமுறிவுடனும் மனமுறிவுடனும். கடந்ததிலே நெஞ்சம் கிடந்து விடாது, நடந்ததை எண்ணி கலங்கிடாது,
வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்கணமே கண்முன்னே நிஜமாக நம்பிக்கை நிரப்பி நீண்ட பொழுதுகளாய் இந்த தவம் இருத்தல் நிகழ்கிறது. நினைவுகள் எல்லாம் வன்மை வழிந்து இதயத்தை ரணமாக்கிய வார்த்தைகளே பிரிவடைந்த மனவடுக்களாய் நிலைநிற்க பெற்ற இரு அச்சுக்களின் நிமித்தம் எனதான விடுதலை பயணத்தில் உயிர் வாழும் திராணி ஸ்தம்பித்து தொடர்கிறது. சில்லறைகளை தனதாக்கிக் கொண்டு வாய் பேசும் உன் ஆதிக்கத்திலும் அனைத்தும் தெரிந்தும் சாதுவாக இருப்பதிலும் நினைவுகள் கொப்பளிக்கும் அங்கலாய்ப்புகளை தணிக்கை செய்யவும் இயலாது. சொற்கள் இன்றி மௌனமே பிசைகிறது. கைரேகை தேயும் வரை உன் கைப்பிடித்து நடக்க ஆசைப்பட்டேன். ஆனால் கைதொட வரவும் இல்லை, கைதொட விடவும் இல்லை. கட்டுடைப்புகளை வீழ்ந்து சிதறுகின்ற கண்ணீர் துளியுடன் அலாவ முடியுமா? ஊர் பேச்சுகள் இன்னும் சில தருணங்களில் அகால மரணம் குறித்த அதீத அச்சம் ஒன்று. அடையாளம் தொலைதலை சுயமறுத்தேனும் முற்றுகையிட துடிக்கிறது உடைந்த மனது. அப்போது சேமித்த போலி உறவு இப்போது எஞ்சி நிற்கும் வெறுப்பின் உச்சஸ்தாயி. ஜீரணமாகாமல் நின்று வழி மிகுந்த ஆறாத காய படிமங்களை அவ்வப்போது கிளற தொடர்கிறது இருத்தலியலின் கேள்வி. எடுத்துச் சேர்க்கப்படாத மானசீக பதிவுகள். நீ நான் அவர்கள் இதில் ஏமாற்றப்பட்டேனோ ஏமாந்து போனேனோ. குறுக்கீடுகளற்ற பயணத்திற்காய் தனிப்பாதை அமைத்துக் கொள்வதெப்படியோ புகையிரதத்தைப் போல நானும் கற்றுக்கொண்ட பாடங்கள் பலையிருக்க புதைக்கப்பட்ட உண்மைகள் வாழ்வின் அர்த்தம் கூறும் கருவூட்டப்பட்ட நாட்கள் பற்றி. நிரப்பப்படாத இடைவெளிகளின் தூரத்தை விட்டு விலக எண்ணும் போதெல்லாம் மனம் கூடவே இருப்பதனால் மறக்க முடியாது போகும் அவலம். புரட்டப்பட்ட புத்தகத்தில் வாசிக்கப்படாத பக்கங்களாய் நெருக்கமில்லா சில நட்பு துரோகங்கள் மீட்கப்படாத வீணையை இசைக்கிறது. முற்றுப்புள்ளியோ தொடர்கதையோ கூடி குவிந்த இவ்வுலக குறுகிய நாட்களில் இணைந்த யதார்த்த விரோத இசங்கள் சோகரசம் இயம்புகின்றன அழுத்தமாய் அபத்தமாய். இந்த பிரளயமான வியத்த குறிகள் உமிழச் செய்கின்றன வாழ்க்கைதனை. பழமைவாதம் குறிப்பெழுதும் நவீன கவியாளரே, அறிவீரோ அறியாரோ இதயத்தை பூச்சியமாக்கும் தொற்றுகளை. பிரச்சனை வாழ்க்கை பற்றியதல்ல, வாழ்வதற்கான காரணம் பற்றியது. ஜனனமும் மரணமும் இயல்பானாலும் இடைமுற்று வினை எழுப்பும் கேள்விக்கணைகள் நெஞ்சை வருட நிலையான நிம்மதி வேண்டி பரலோக பிதாவை நித்தம் பிரார்த்திக்கின்றது ஆத்மா. நிலையற்றவற்றில் இருந்து விடுபட்டு நிலை வாழ்வை சுவீகரிக்கிற பரலோக பிதாவை நித்தம் பிரார்த்திக்கின்றது ஆத்மா. நிலையற்றவற்றில் இருந்து விடுபட்டு நிலை வாழ்வை சுவீகரித்திட. நீண்ட பேருந்து பயணங்களில் இடைக்கிளம்பும் ராகங்கள், தேவையில்லா இடைச்செருகல்கள். சிற்றின்ப ஆசையை கொன்று புதுப்புறப்படுத்த பயிற்றுவிக்கின்றேன் உணர்வுகளை மோட்ச விடுதலைக்காய். போராட்டத்தில் மையம் ஒருங்கிணைக்கப்பட கண்ணீரினுள் கரைந்து போயிற்று உனதான காமம். தோற்று நிற்க விருப்பமில்லை, வென்று நிற்கவும் முடியவில்லை. மௌனத்தை மொழிபெயர்த்து புறப்போக்கை சுயமறுத்து தனிமையை விமர்சித்து உணர்ச்சிகளை சிதைத்து கிளறும் அற்ப உறவுகள் இருந்தென்ன இறந்தென்ன உத்தமனார் அறிவார் என் உள்ளக்கிடக்கை. விட்டுக் கொடுத்தும் விருப்பம் நிறைவேறவில்லை, மன்னிப்பு கொடுத்தும் தவறு குறையவில்லை, மனம் விட்டு பேசியும் அன்பு பெருகவில்லை. இடையே வந்த பெயர் மாற்றங்கள் இனியும் தொடர வேண்டாம். மாற்றத்தை தவிர முடியாது என்று எதுவும் இல்லை. பக்கச் சுவர்களுக்குள் முடக்கப்பட்டிடாமல் யாரையும் நம்பி கெஞ்சி எதிர்பார்த்தால் வாழ்க்கை சுவைக்காதுதான். நாட்கள் இழந்தவற்றிலிருந்து மீட்டு சிறப்பாக தயார் செய்கிறது என்னை. மனம் மாற்றிய பாதை நெருக்கமானவை விலகிச் செல்லும் போது
எதிர்பார்ப்பில்லை. ஏமாற்றங்கள் கற்றுத்தருகிறது தனித்துவமான ஆளுமை பற்றி. ஏமாற்றங்கள் கற்றுத்தருகிறது தனித்துவமான ஆளுமை பற்றி. இருப்பினும் என்றோ என்னால் என்னவாகுமோ ஜீவனுள்ள தேவனையே கேட்கிறேன். என்றோ என்னால் என்னவாகுமோ ஜீவனுள்ள தேவனையே கேட்கிறேன். நன்றி. விஜயலட்சுமியை பத்தி ஊடருக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். அவங்க ஊடரோட முக்கியமான ஒரு அங்கத்தினர், சிறந்த பெண்ணியலாளர், தொழில் ரீதியாக ஒரு ஆசிரியர் என்றாலும் பன்முகத்தன்மை கொண்டவர். அதான் பெண்கள்கிட்ட ஒரு சிறப்பு. ஏன்னா ஒரு தொழில் பார்த்தாலும் நம்ம நம்மளோட எல்லைகளை அதுக்குள்ள நம்ம நிறுத்திக்கிறாம எழுத்தாளரா இருக்கிறார். இந்த ஒரு ஆளுமை அவர்கள். நம்ம சிரிக்கிறாங்க பன்முக ஆளுமைக்கு. அதனால விஜயை நான் கருத்துரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். குழுமி இருக்கும் தோழியர் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து மலேசியாவில் நடப்பதை ஒட்டி மணிமொழியும் யோகியும் ஒருங்கிணைப்பு வேலைகளை இங்கே இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். மற்றபடி ரஞ்சி ஓடி ஓடி உழைப்பாங்க, உட்கார வச்சாலும் உட்கார மாட்டாங்க, தெரிஞ்சது. அடுத்து தலைவணக்கம் சொல்லி என்னுடைய தலைப்பு பெண்கள் வாழ்வில் கலாச்சாரத்தின் தாக்கம். இது ஒரு பரந்துபட்ட தலைப்பு. இன்று காலையிலிருந்து பேசிக்கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் இந்த தலைப்புக்குள்ள அடங்கும். அதனால இவங்க குறிக்கிற ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் அப்படின்ற கால வரையறைக்குள்ள இதை முழுமையா பேசி முடிச்சிட முடியாது. அங்கங்கே தொட்டு செல்ல முடியும். ஏனென்றால் கலாச்சாரம் என்பது நாகரிகத்திற்கு புறம்பானதுன்னு சொல்ல முடியாது. கலாச்சாரத்திலிருந்து தான் நாகரிகமே உருவாகுது அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஒரு மனிதனுடைய உணவிலிருந்து, அவனுடைய வாழ்க்கை முறையிலிருந்து தான் அவன் தன்னை தகவமைத்துக் கொள்கின்றான். அந்த வகையில ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இந்த கலாச்சாரத்தால் மேம்பட்டிருக்கின்றதா இல்லையா? கலாச்சாரத்தின் தாக்கம் என்பதுல நம்ம பிளஸும் பார்க்கலாம், மைனஸும் பார்க்கலாம். அப்ப மேம்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது கலாச்சாரம் மேலும் மேலும் பெண்ணை பின்னுக்கு இழுப்பதாக இருக்கிறது அப்படின்றதுதான் இன்றைய முடிவாக நாம் சொல்ல முடியும். ஆனால் நிலவுடைமை சமுதாயம் என்கின்ற ஒன்று தோன்றுவதற்கு முன்பான காலகட்டம், அப்பொழுது இருந்த உற்பத்தி முறை, இது சார்ந்து நாம் யோசிக்கும் பொழுது அங்கே தலைமைத்துவத்தில் பெண் இருக்கும் பொழுது இந்த பண்பாடு அவளை உயர்த்துவதாக இருந்தது, உயர்த்திதான் வைத்திருந்திருக்கிறது. எப்பொழுது நிலவுடைமை உருவானதோ அப்பொழுதுதான் ஆணாதிக்க கூறுகள் இங்கு கிளைவிட தொடங்கி பெண்ணை அடிமைப்படுத்த தொடங்கியது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், புதுசு கிடையாது. ஆனா இந்த கலாச்சாரத்துடைய தாக்கம் என்பது ஒருவரை உயர்த்துகிறதா வீழ்த்துகிறதா என்ற இடத்துல இன்னொரு முக்கியமான பங்களிப்பு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்திற்கு உண்டு. அதுக்கப்புறம் தான் இந்த பொருளாதாரத்தை வச்சுதான் சமூகம், அரசியல் போன்ற அத்தனை துறைகளிலுமே, அத்தனை உள்ளீடுகளிலுமே பெண்ணுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, அதுல கலாச்சாரம் என்ன விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. பொருளாதாரத்தில் சிறந்த தன்னிடம் உற்பத்தியும் தன்னிடம் பொருளும் இருக்கின்ற எந்த ஒரு பெண்ணுமே கலாச்சாரத்தால் பாதிக்கப்படுவது கிடையாது. அதுக்கு காலையில கல்பனா பேசினாங்க, நிலம் என்ற ஒரு விஷயம் எப்படியாக இருந்திருக்கிறது. பணிநிலைன்னு வரும்பொழுது பொருளாதாரம் இருக்கின்ற, அந்த சுதந்திரம் இருக்கின்ற பெண் என்னவாக இருக்கின்றால், அந்த சுதந்திரம் இல்லாத போது பொருள் ஈட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடியை நோக்கி போகும்போது அந்த பெண் எவ்வாறு இந்த கலாச்சாரத்தால் சீரழிக்கப்படுகின்றால், இது எல்லாமே காலையில பார்த்திருக்கோம். ஒரு விஷயம் எல்லா காலத்திலும் ஒரே போல இருப்பது கிடையாது. காலத்தால் அவ்வப்போது மாற்றம் அடைகிறது. பொருள் சார்ந்த விஷயமாக இருக்கிற பொழுது பொருளாதாரம் சார்ந்த ஒரு தாக்கம் ஏற்படும் பொழுது
அந்த கலாச்சாரம் என்பதே கொஞ்சம் ஆட்டம் கண்டுவிடுகிறது, மாறுகிறது. அது பெண்ணுக்கு சார்பானதாக மாறுகிறது. ஆனால் பொருளாதாரம் இல்லாத பொழுது அந்த பெண்ணுக்கு அந்த கலாச்சாரமே வந்து மேலும் மேலும் சில விஷயங்களை திணிப்பதாகத்தான் இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜெசிமா பேசும்போது சொன்னாங்க பெண்ணே பெண்ணுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலாச்சாரம் என்பது யார் மூலமாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது, ஒரு நூற்றாண்டிலிருந்து அடுத்த நூற்றாண்டுக்கு, ஒரு ஆண்டிலிருந்து அடுத்த ஆண்டிற்கு யார் மூலமாக கடத்தப்படுகிறது அப்படின்னா, அதுக்கு காரணம் ஆணாதிக்கம்னு சொன்னாலும் ஒரு பெண் மூலமாகத்தான் கடத்தப்படுகிறது. காலையில ரஞ்சி பேசும்போது சொன்னாங்க சுவிட்சர்லாந்துலயும் தீ மிதிச்சாங்க அப்படின்னு. அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து இதை கண்டிப்பா ஒருங்கிணைச்சிருக்க மாட்டாங்க. ஒருங்கிணைத்தது இந்த விஷயத்துக்கு ஒரு பெண்ணாகத்தான் இருப்பாங்க. கோயில் கட்டினது வேணா ஆண்களுடைய பங்களிப்பு இருக்கலாம், ஆனா தீ மிதிக்கணும்னு அடுத்த கட்டம் கொண்டு போகும்பொழுது அதுல பெண்களுடைய ஈடுபாடு அதுல இருக்கு. அப்பொழுது சமயம் சார்ந்த விஷயங்களை அடுத்த கட்டத்திற்கு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற இடத்தில் பெண்கள் இருக்கின்றார்கள். குறிப்பா எப்படி அம்மா வந்து சோறு ஊட்டுறாங்களோ அது போல, சோறு ஊட்டி காக்கா காட்டி சோறு ஊட்டுறது போலவே தான் எந்த கலாச்சாரத்தில் வாழ்கின்றாலோ அதை மிக எளிதாக தன்னுடைய குழந்தைகளுக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரையிலும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் குடும்பத்தில் வேலை பங்கீடு அப்படின்ற டாபிக் பத்தி நம்ம பேசணும்னா கூட நம்ம பகுதியில் அது நடக்கிறது இல்லை. தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல பெருசா அது நடந்துட முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் பாத்தீங்கன்னா ஆணாதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக தன்னை தகவமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதை மீறதுக்கு இவங்க தயாரா இல்லை. இதுவே வேறு நாடுகளுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டோடைய ஆணே தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறார்கள். 2 பேரும் சேர்ந்து சமைக்கிற ஒரு முறை இருக்கு. ஆனா இங்க முதல்ல அம்மா தான் வந்து ஏன் நீ வந்து அடுப்பங்கரைக்குள்ள போற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மனைவி வந்து நீ அடுப்பங்கரைக்குள்ள போ அப்படின்னு வா, எனக்கு கொஞ்சம் வந்து உதவி செய் அப்படின்னு வா. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இரட்டை பணிச்சுமை காரணமாக இந்த தேவைகள்லாம் மனைவிக்கும் வந்துருது. அதனால நம்ம பொருளாதார விடுதலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறதுனால மனைவிமார்கள் வந்து கேட்கறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்னவா இருக்காங்கன்னா, நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்றதுக்கு மகன் சார்பாக பேசுறது அப்படின்றது வருது. இப்படி இந்த தலைப்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா நுட்பமான பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஒரு பெண் வந்து திருமணம் தேர்வு செய்வதா இருக்கட்டும், குழந்தை பெற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், அடுத்து எந்த மாதிரி வேலைக்கு போகலான்றதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா கலாச்சாரத்துடைய தாக்கம் இருக்கு. காலையில ஊடகம் தொடர்பாக வந்து பேசினாங்க. எத்தனை குடும்பத்துல வந்து ஊடகத்தில் போய் வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஊடகம் தொடர்பா போறதுக்கே ஒத்துக்கிறது கிடையாது. மீடியாவா வேண்டாம், அதுக்கு பதில் ஏதாவது ஒரு ஆபீஸ்ல போய் உட்காந்து வேலை செய், அல்லது களப்பணியாளரா போறியா வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ. இப்படி வந்து சொல்லக்கூடிய அளவுல அவளுடைய எல்லா விஷயங்கள்லயும் கலாச்சாரம் என்பது தலையிடுகிறது. அவளுடைய விருப்பங்களை எப்பொழுதும் கேட்டுக்கொள்வதே கிடையாது. எப்பொழுதும் பெண் மீது ஒரு திணிப்பை தான் நிகழ்த்தி கொண்டே வருகிறது. இது சின்ன வயசுல மட்டும் இல்ல, வயசானாலும் இதே நிலைதான் இருக்கு. பாத்தீங்கன்னா இதுல இருந்துதான் நம்ம கலாச்சாரம் பெண்கள் மூலமாகத்தான் கடத்தப்படுறது அப்படின்றதுலதான் மாமியார் கொடுமைன்ற ஒரு விஷயத்த கொண்டு வரும். அது மாமியாரோட கொடுமையாதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நம் மேலோட்டமான ஒரு பார்வை, பத்திரிகை செய்தியில எழுதுறது போலதான் அது. ஆனால் இங்கே மாற்றம் என்பது பெண்கள் கிட்ட ஏற்பட வேண்டும். பெண்களுடைய உள்ளத்தில் அந்த அவர்கள் எந்த அளவில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்கின்ற சிந்தனையை தூண்ட வேண்டும். இப்படியான விஷயங்கள் அவங்களுக்குள்ள போக போகத்தான் இந்த மாற்றமானது, கலாச்சாரத்தின் தாக்கத்திலிருந்து விடுபடுதல் என்பது நடக்கும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த தலைமுறை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெண்கள் கிட்ட பாத்தீங்கன்னா இளம் தலைமுறை பெண்கள் கிட்ட அந்த கலாச்சாரத்துடைய தாக்கம் குறைவா இருக்கு. அதுக்கு ஒரு பக்கம் அவங்களுடைய பரந்துபட்ட வாசிப்பு, அடுத்து அவங்களுடைய வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய நகர்மயமாதல், உலகமயமாதல் போன்ற விஷயங்கள் இதெல்லாமும் காரணமா இருக்கு. இன்னைக்கும் கிராமத்துல போனீங்கன்னா
சர்வசாதாரணமாக நைட்டி போடுற பெண்களை இப்போ பார்க்க முடியுது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படி இருக்க மாட்டாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நைட்டி போடுறது இப்போ ரொம்ப காமனாக மாறி போச்சு. இப்போ கலாச்சாரம்னு எடுத்து கலாச்சாரத்தின் தாக்கம்னு எடுத்தோம்னாலே முதல்ல வரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உடை தான். அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இல்லை எந்த கல்விக்கூடங்களாக இருக்கட்டும், முதல்ல உடை விஷயத்தை முதல்ல பேசுறது. ஏதாவது ஒரு பெண் வந்து பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்ட உடனே அவ போட்ட உடைதான் சரியில்லை அப்படின்னு பேசுறது. எல்லாத்துக்குமே உடை, அதுவும் பெண் அணிகிற உடைதான். ஆணுடைய பார்வையை யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. அதே செய்தித்தாள் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுற அதே செய்தித்தாள்ல பாத்தீங்கன்னா 1 வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உட்பட்டதையும், 3 வயது 4 வயது 5 வயது குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு உட்பட்டதையும், அவங்களுடைய அங்கங்களில் சிதைக்கப்படுறதையும், அதனால் உயிர் துறந்ததையும் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக சமீப காலமாக பாத்தீங்கன்னா தமிழகம் சில பல விஷயங்களால, அதுவும் பெண்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால கொஞ்சம் நிலை குலைந்திருந்தது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆணவ கொலைகள் அப்படின்ற ஒரு விஷயம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாலியல் வன்முறையால் பெண்கள் சாகடிக்கப்பட்டது. இது ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா கலாச்சாரத்துடைய தாக்கம் அதிகம், மிக மோசமான தாக்கம் இந்த 2 இடத்துலயும் இருக்கிறதா நான் பாக்குறேன். இன்னைக்கு நடைமுறையில அதுதான் அதிகமா இருக்கு. ஆணவ கொலைகளுக்கு காலையிலேயே சொன்னாங்க, சங்கர் கௌசல்யா விஷயம் பத்தி கத்னா பேசும்போது சொன்னாங்க, அது தன்னுடைய மகளா மருமகனா மகனா அப்படின்னு பாக்குறதே கிடையாது, எடுத்த உடனே தாக்குறது அப்படின்னு சொல்லி ஈடுபடுறாங்க. அந்த விஷயம் முடிஞ்சு அடுத்த 2 மாசத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பாலியல் வன்முறைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. ஆணவ கொலைகளுக்கு ஈக்குவலா இந்த சைடு பாலியல் வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு. காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா 11 வயசு பொண்ணு வந்து காணாம போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவங்க. இன்னொரு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பள்ளியில இருந்து குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க, அடுப்பங்கரையில ஒரு பாத்திரத்துல வெட்டி போட்டு வச்சிருக்கான். பாலியல் வன்முறை செய்து அந்த குழந்தை வந்து வெளியே சொல்லிட போகுதுன்ற பயத்துல பொண்ணு அதை வந்து ஏதோ கறிக்கடையில வந்து வெட்டி போடுற மாதிரி பாத்திரத்துல வந்து மடக்கி போட்டு வச்சிருக்கான். இப்படி வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த 2 நாள்லயே பாத்தீங்கன்னா 3 வயசு குழந்தை பாலியல் வன்முறைன்னு. அந்த வயசுக்கும் அந்த பாலியல் வன்முறைக்கும், அந்த பெண் குழந்தைகளுடைய வயசுக்கும் பாலியல் வன்முறைக்குமான விஷயத்தை கரெக்ட் பண்ணி பாருங்க. இப்ப இங்க தப்பு எங்க இருக்கு? இப்ப இந்த சமூகம் ஒரு பெண்ணை முழுக்க முழுக்க பண்டமாக பார்ப்பது அப்படின்றத மட்டுமே கத்து கொடுத்துட்டு இருக்கு. நம்மளுடைய கலாச்சாரம் அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப மாற்றம் ஒட்டுமொத்தமா மாறணும் அப்படின்னு வரும்போது பெண்ணுக்கான பொருளாதார சுதந்திரம் என்பதும் அவளுடைய நிலம் என்பதும் ரொம்ப அவசியம்னு பேசுறோம். ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் ஆணுடைய பார்வையில் எப்பொழுதுமாவே பண்டமாகவே இருத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் காலம் காலமாக சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே அதுக்கான பல்வேறு ஆதாரங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பெண் பண்டமாக தவிர வேற எதுவாகவும் பார்க்கப்படுவதில்லை அப்படின்றது. அதனாலதான் ஒரு காலகட்டத்தில் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த போதும் நானாகவே தீ குளித்து விடுவேன் என்று பெருங்கோ பெண்டு சொல்லுகின்றாள். இதே இன்னொரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம்மாள் வந்து பெண்களுக்கான உரிமை, தேவதாசி முறை ஒழிப்பு அப்படின்லாம் அவங்க குரல் எழுப்பும் போது அவங்களுக்கு பால்ல விஷம் கலந்து கொடுக்கறாங்க. இப்போ ஒரு பெண் வந்து பேசக்கூடாது அப்படின்றது ரொம்ப அழுத்தமாக இங்க இருக்கு. அதுவும் தன்னுடைய உரிமை சார்ந்த விஷயத்த வந்து அவ பேசக்கூடாதுன்றது. நம்ம பேசினாலும் காலையில யோகி சொன்னது போலதான், நீங்க பேசுறது பேசிட்டு இருங்க, அது தனியா ஒரு தனி ட்ராக், அதுக்கும் இந்த சொசைட்டிக்கும் சம்பந்தமே இல்லைன்றது போல கண்டுக்காம போறது அப்படின்றது. இப்ப இந்த பாலியல் வன்முறை என்கின்ற ஒரு விஷயம் உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி டெல்லியில மிகப்பெரிய போராட்டங்களும் கூக்குரல்களும் எழுப்ப வச்ச ஒரு விஷயமாக இருந்தும் கூட இன்னைக்கு மாநிலங்கள் அளவுலயும் அது வந்து பரவலா பரவி எல்லா இடங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. செய்திகள் மொத்தமா வந்துகிட்டு தான் இருக்கு. ஆணவ கொலைகள் அப்படின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கூட
தமிழகத்துல வந்து பெரியார் இருந்தாரு. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அவர் இறக்கும் வரையிலும் வந்து இங்க சமூக சீர்திருத்தம் செய்தார் அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா விடுதலை போராட்ட காலகட்டங்கள்ல ஆரம்பிச்சு திக வந்து செயல்பாடுகள் நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் கம்யூனிஸ்டோடைய தாக்கமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இவ்வளவும் இருந்த ஒரு மண்ணில் ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு மாற்றம் வந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஆணவ கொலைகள் அதிகரிச்சபடியே இருந்திருக்கு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சுதந்திரம் கூட இப்ப இல்லையோ அப்படின்ற அளவுக்கு அச்சுறுத்தல் அதிகமா இருக்கு. கடந்த வாரம் கூட நாங்க ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஜாதி மறுப்பு திருமணம் திடல்ல பண்ணி வச்சிருந்தோம். பொண்ணு வந்து திடீர்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. திரும்ப அவங்களை அனுப்புனா அது வேலைக்கு ஆகாது அப்படின்ற ஒரு நிலையில நேரா பொண்ணு சென்னைக்கு வர வச்சு கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த பொண்ணோட அம்மா வந்து போன்ல பேசுறாங்க. பொண்ணு தகவல் சொல்றாங்க, போன்ல பேசுறாங்க. அது அவங்க வீட்டுக்குள்ள பொண்ணு தன்னுடைய கருத்தை சொல்றதும், அவங்க அம்மா வந்து அதை எதிர்த்து பேசிட்டு பொண்ணு வந்து நீ எப்படி இதை பண்ணுவ அப்படின்னு சொல்லி பேசுறதும், நீ ஒரு எப்படி காதலிக்கலான்னு கேட்கறதுமா இருந்த ஒரு சில நாளா அது தொடர்ந்துட்டு இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பொண்ணு இதுக்கு மேல இங்க பேசி ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த பொண்ணு அம்மாவுக்கு பேசுறாங்க, இந்த பக்கம் வா, உன் மூஞ்சில நான் ஆசிட் அடிப்பேன். அங்க வந்து அம்மா பொண்ணுன்ற அந்த பாசம்லாம் என்ன ஆச்சு, அந்த தாய்மை என்ன ஆச்சு? அப்போ அங்க அம்மா பொண்ணுன்ற அந்த தாய்மை உணர்வையே வந்து அடிச்சு நொறுக்குற அளவுக்கு இங்க சாதியம் ஆதிக்கம் செலுத்துது. அந்த சாதியத்தை அப்ப யாரு ஒரு ஆண் கொண்டு வந்து நிறுத்தினானா அந்த நிமிஷம்னா அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அப்பா உயிரோட கிடையாது, அம்மா தான் இருக்காங்க. அப்ப அம்மா நினைச்சாவே அந்த கல்யாணத்தை முன்னிருந்து நடத்த முடியும், அதுக்கான சூழல் இருக்கு. ஆனா அங்க எதிர்க்கிறது யாருன்னா முதல்ல அம்மாவா தான் இருக்காங்க. அப்ப இந்த கலாச்சாரம் என்பது தொடர்ந்து பெண் மத்தியில தான் ஊடுருவி வந்துகிட்டே இருக்கு. இது இன்னும் பேச ஆரம்பிச்சா இன்னும் தொடர்ந்து கொண்டு போலாம். காலம் மாறினாலும் கலாச்சாரத்தில் மாற்றம் கிடையாது. ஒரு காலத்துல மலடின்னு ஓப்பனா திட்டினாங்க, இன்னைக்கு வந்து அதுக்கு பதில் ஹாஸ்பிட்டலுக்கு போ, இப்படியான ட்ரீட்மெண்ட் எடு, இத்தனை லட்சம் செலவு பண்ணா குழந்தை வந்துடும் அப்படின்ற அளவுக்கு கண்ணுக்கு தெரியாம அது வந்து வேற வேற வடிவங்கள்ல தான் மாறி இருக்கு. எப்படி தலித் விஷயம் பேசும்போது இரட்டை குவளை முறை ஒழிஞ்சிருச்சுன்னு பேசினாலும் இன்னொரு பக்கம் பிளாஸ்டிக் குவளை வந்து உருவாயிருக்கு. அவ்வளவுதான், மாற்றம் பெருசா ஒன்றையும் கிடையாது. அதே மாதிரி பொருளாதார சுதந்திரம், பெண்கள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாலும் அது ஒரு மேம்போக்கான விஷயம்தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பெத்துக்கணும்ன்ற இடத்துல வந்து ஒரு பெண் தானா முடிவு செஞ்சிட முடியறதில்ல. அதை எதிர்த்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெண் தான் இருக்காங்க. கணவன் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணா இன்னும் கூட கட்டாயமாக கருக்கலைப்பு செய்யறது நடக்குது. நான் சில மருத்துவர்களோட பேசும்போது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்கு குழந்தை இல்லை அப்படின்றத ஒட்டி என்னுடைய குடும்ப மருத்துவங்க அவங்க கிட்ட பேசும்போது சொல்றாங்க, இல்ல அவர் வந்து பிளான் பண்ணிட்டாராம் ஒரு வருஷத்துக்கு வேண்டான்னு. அப்போ ஒரு குழந்தைய பெத்துக்க முடியலன்னும் போது ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறதும் முடியுது, வேண்டான்னும் போது கருக்கலைப்பு செய்யறதும் முடியுது அப்படின்னு. இது வடிவங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கே தவிர இதை நிர்ணயிக்கின்ற உரிமையும் அதிகாரமும் பாத்தீங்கன்னா ஆண்கள் கிட்ட இருக்கு. அதை கண்மூடித்தனமாக அதை ஏத்துக்கிட்டு அடுத்த கட்டம் கொண்டு போற ஒரு விஷயத்தை பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் தாங்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை உணராத வரையில கலாச்சாரம் வந்து தாக்கத்தை எதிர்மறையில செய்ய முடியாது. காலம் காலமா 2000 ஆண்டு காலமாக என்ன இருந்ததோ அதே தாக்கம் தான் நுட்பமான வேறு வடிவங்கள்ல செலுத்திக்கிட்டே இருக்கும். அதனால இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நாம் வந்துட்டு இருக்க பாதை அப்படின்றது இப்படி ஒரு சிறு சிறு உரையாடல்கள் மூலமாக இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த குழுக்கும் மக்களுக்கும் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு இணக்கமான ஒரு நிலை இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்க விஷயத்தையே நான் வேலை செய்யற இடத்துல உட்காந்து பேசுறேன்னா அங்க பாத்தீங்கன்னா என்ன வேற மாதிரியா தான் பார்ப்பாங்க.
இப்ப அடுத்து பவனிதா பேசுற இந்த டாபிக்கை பாத்தீங்கன்னா அவ வேலை செய்யற இடத்துல பேசுறாலும் அவளை வேறையா தான் பார்ப்பாங்க. ஆனா நமக்குள்ள வந்து இதை பேச முடியுது. ஆனா சொசைட்டிக்குள்ள போய் நம்ம இதை பேச முடியுதா அப்படின்ற இடத்துல என்ன வந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம். நம்ம சௌந்தரி மாதிரி என்னவாது பண்ணுங்க அப்படின்னு பேசுறோம், அது வேற விஷயம். ஆனா இன்னும் நமக்கும் சொசைட்டிக்கும் அந்த இடைவெளி இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம பெண்கள் மத்தியில இந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயத்தை எப்படி நுட்பமா நம்ம வந்து பாதிக்கப்பட்டு இருக்கோன்ற விஷயத்தை அவர்கள் உணராத வகையில் நம்ம வச்சிருக்கோமோ அது வரைக்கும் இந்த மாற்றம் என்பது வராது. அப்ப அவங்க கிட்டதான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீடியா அதை வந்து ரொம்ப மோசமா செஞ்சுட்டு இருக்கு. எல்லா வீட்லயும் சீரியல் பாக்குற அந்த கல்ச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம பேசுறதை விடவும் 4 மடங்கு இல்ல 100 மடங்கு தாக்கத்தை அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாமியார் மருமக வில்லி இந்த கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஒழிச்சாதான் தமிழ் பண்பாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு சின்ன மாற்றமாவது கொண்டு வர முடியும். ஏன்னா வீட்டுல இத்தினோண்டு பொடிசுங்க எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த பொடிசுங்க எல்லாத்தையும் நீங்க கூப்பிட்டு வச்சு பேசுங்க. அந்த குழந்தைங்க வந்து சீரியலை பத்தி தெளிவா சொல்றாங்க, கேரக்டர் பத்தி சொல்றாங்க, யார் வந்து சரியில்லை, அதுல இந்த பொண்ணு எல்லா லேடி கேரக்டரையும் தான் அது வந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு அவ்வளவு அழகா சொல்லுதுங்க. 2.5 வயசுல இருந்து ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைங்க கிட்ட நீங்க பேசி பாருங்க, அது எந்த பக்கமா இருந்தாலும் சரி. தமிழ் சேனல் பாக்குற குழந்தைங்க கிட்ட அப்படி ஒரு தாக்கம் இருக்கு. அதனால இந்த மாற்றத்தை நாம் எப்படி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம்னு பேச வேண்டியதுதான் இனி அடுத்த கட்ட தலைப்புகளாக இருக்கும் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு, இந்த மாதிரி தலைப்புல இருந்து இனி விடுபட்டுடலாம் அப்படின்றதையும் நான் ஊடருக்கும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் பேசுறது வந்து பவனிதாவுடைய டாபிக் தான் எடுக்கலான்னு இருந்தேன். அன்னைக்கு நான் ஈவினிங் என்கிட்ட நெட் இல்ல, வீட்டுக்கு போயிட்டு நான் பாக்குறேன் பவனிதா அந்த டாபிக் பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அடுத்தது நான் சரி கலாச்சாரம் பேசலாம், ஏன்னா தொடர்ந்து நான் அதை பத்தியே கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்ததுனால இந்த டாபிக் வேண்டாமே அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் சரி நம்ம கலாச்சாரம் பேசலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கலாச்சாரத்தில் நாம் இனி எப்படி மாற்றங்களை கொண்டு வர போகிறோம், எப்படி அதை மக்களிடம் செயல்படுத்துவது அப்படின்றத பத்தி இனிமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். பாலியல் ரொம்ப எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க. ரொம்ப ரொம்ப பல்வேறு நெட்வொர்க்கை பத்தி சொன்னோன்னு இன்னும் ஒரு யோசனையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு இறுக்கமான ஒரு தேடல் மிகுந்த மௌனம், இது கனமான தேடலுடன் கூடிய மௌனத்தை வந்து தன்னோட உரையின் வழியாக இந்த அரங்குக்கு அளித்த பவனிதாவுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பவனிதாட்டையும் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அடுத்து வந்து இப்ப வந்து கேள்விக்கான நேரம், கேள்விகள் நேரம், கலந்துரையாடல், கேள்விகளுடனான கலந்துரையாடல். நீங்க யார்கிட்ட கேக்குறீங்கிறத சொல்லிட்டு கேளுங்க. என்ன 4 different topics. One by one. ஓகே, இது விஜயலட்சுமிக்கான ஒரு டிஸ்கஷன் தான் இது. இப்ப இந்த ஆணவ கொலைகள் பத்தி அதிகமாயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் வந்து பதிவு பண்ணாங்க. பெரியார் இருந்த சீர்திருத்தம் இருந்த மண்ணு, அதுக்கு பிறகு திராவிட பாரம்பரிய ஆட்சி இருந்தது, சாதி ஒழிப்பு பத்தி பேசினது, சீர்திருத்த திருமணங்களை பத்தி பேசினது, ஏன் இது மாறிச்சு, இதுக்கான சூழல் எப்படி கம்யூனிஸ்டுகள் வந்து இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நம்ம வந்து மாத்தட்டிக்கிட்டு இருந்தோம், இதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை, சமநீதிக்கான ஒரு நீளம் தமிழ் மண்ணுன்ற மாதிரி நம்ம மாத்தட்டிக்கிட்டு இருந்தது வந்து இன்னைக்கு அப்பட்டமா ஜாதி வெறி படுகொலைகள் ஒரு ரத்த பூமியா மாறிடுச்சுன்னு. அது நான் என்ன சொல்றேன்னா, ஜாதி வந்து இருந்தது, பெரியார் இருக்கும்போது பெரியாருடைய வாழும் காலத்திலே மீறப்பட்டது. பெரியாரையும் பேசிக்கிட்டே இரட்டை நிலைப்பாடு ஒரு மணியம்மை திருமணம் பண்ணிட்டான்றதுனால மறுபடியும் ஜாதியை கையில எடுத்துக்கிட்டு சம்பத்தும் அண்ணாவும் பிரியும் போதே ஜாதியோட தான் வெளியே வராங்க. அது அப்படியே அம்பேத்கர் பெரியாருடைய பீரியடோட செத்து போச்சு. சரி, ஓகே. இது ரெண்டாவது, கம்யூனிஸ்டுகள் வந்து இங்க ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரு கட்டம் வரைக்கும், கீழ்வன்மணி வரைக்கும்
கீழ்வன்மணி வரைக்கும் வந்து ஜாதி மறுப்புன்ற ஒரு விஷயத்துல வந்து தலித்துகள் தான் வந்து கம்யூனிஸ்டுகளா இருந்தாங்க. கீழ்வணி கம்யூனிஸ்ட் கட்சியில நிறைய தலித்துகள் இருந்தாங்க. ஆனா கீழ்வன்மணி இஷ்யூ வந்துட்டு அந்த டிஸ்பியூட் நடக்கும்போது ஜாதியவாதிகளும் தலித்துகளும் அந்நியப்படுத்தப்படுறாங்க. ஒரு டீவியேஷன் நடக்குது, கட்சிக்குள்ளே நடக்குது. நடந்துட்டு தலித்துகள் வந்து மனம் உடைஞ்சு வெளியேறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வெளியேறாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள தலைமைத்துவம் எல்லாமே ஜாதியவாதிகளா வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து அதுல இருந்து அந்த பாரம்பரியம் தொடர்ந்து வந்தது. அப்ப குடும்பத்துக்குள்ள ஜாதியை பராமரிக்கிறது, மேடையில வந்து ஜாதி ஒழிப்பு பேசுறது, இந்த இரட்டை நிலைப்பாடு தீக்காவிலையும் அதேதான். இந்த இரட்டை நிலைப்பாடு இது வந்த பிறகு ஜாதி வந்து வளர்ந்துகிட்டு குடும்பத்துக்குள்ளதான் வாழையடி வாழையா வளர்ந்துட்டு இருக்கோம். நம்ம கட்சியில மட்டும் ஜாதியை பேசுவோம், மேடையில பேசுவோம். கொஞ்சம் ரொம்ப ஒரு இதா இல்லாம அடையாள அரசியல் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். தலித் அடையாள அரசியல் வருது, தலித் எழுச்சி. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜாதி மறுப்பு திருமணம் தர்மபுரியில நடந்துட்டு தான். நாயக்கன் கொட்டாய்க்கு நான் நேரா போனேன். அங்க வந்து எல்லாருமே வன்னியரும் தலித்தும் மேரீடு கப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அப்பெல்லாம் வந்து ஒன்னும் நடக்கலாம், அப்பெல்லாம் வந்து யாரும் கொலை செய்யப்படல. அவங்க எல்லாம் நல்லா, இந்த ரமணி இருக்காங்க, ரமணி வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க நாயக்கன் கொட்டாய் ஊரே, அவங்க ஒரு வன்னியரை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்கதான் இந்த நியூஸ்ல எங்களுக்கு சொல்லி இது பண்ணணும். ஏன்னா நிறைய பேரை நான் நாயக்கன் கொட்டாயில வன்னியரை கல்யாணம் பண்ணி பார்த்தேன். நான் என்ன பாக்குறேன்னா அடையாள அரசியலுக்கு அப்புறம் இது அதிகமாயிருக்கு. சரியா? இப்ப வந்து ராமதாஸ், திருமாவளவன், கிருஷ்ணசாமி அவங்க ஒரு அடையாள அரசியல் கன்சாலிடேட் ஆக ஆக தேர்தலுக்காக ராமதாஸ் வந்து பிசியும் அவங்க ஒரு கன்சாலிடேட் பண்றாங்க. அதுக்கு வந்து என்ன அவங்க பயன்படுத்துறாங்கன்னா, இந்த பெண்களை வந்து ஜாதி மறுப்பு திருமணம் கொடுக்காதடா, பெண் நம்ம பிள்ளைங்க அடுத்தவங்க கல்யாணம் பண்ணாதான் கன்சாலிடேஷன் இருக்கும், இறுக்கமா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு தெரியுது. அவங்க பிரிஞ்சுட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வளர்ந்துச்சு, எப்பவும் ஜாதி இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க ஆணவ கொலைகள் எப்ப வருது? இப்ப 2000க்கு பிறகு வந்து அதிகமாயிருக்கு. 2000க்கு பிறகு அந்த அடையாள அரசியல் 90களில் உருவான அடையாள அரசியலுக்கு பிறகு 2000 பிறகு இது வந்து அதிகமாகுது. அதுக்கு முன்னாடி இல்ல. அதுதான் சொல்றேன். 90களில் வந்து நம்ம ஜெனரேஷன்ல வந்து எங்க செட்டு முழுக்க பார்த்த இலக்கியத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்கவும் பார்த்தா இடைநிலை ஜாதியிலே வந்து மோஸ்ட் பேக்வேர்டு பிசி கல்யாணம் அதுவே நிறைய நடந்தது. அப்புறம் தலித்து பிசி கல்யாணம் நிறைய நடந்தது. ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இலக்கியவாதிகளோ முற்போக்கு வட்டத்துக்குள்ளேயே 2000க்கு பிறகு ரொம்ப குறைஞ்சிச்சு. இது ரொம்ப எண்ணிக்கை அளவில் ரொம்ப குறைஞ்சிச்சு. பீரியட் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. இது இலக்கியவாதிகள் வந்து இப்ப எளிமையா அப்ப கல்யாணம் பண்ணது கூட இன்னைக்கு ரொம்ப ஆடம்பரமா பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் அவ்வளவு ஆடம்பரமா திருமணம் பண்றாங்க. அந்த எளிய திருமணம் சடங்க கூட இன்னைக்கு வந்து கைவிடுற நிலைமைக்கு வந்து இன்னைக்கு ஜாதி பெருமையை வந்து கையில எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்ப வந்து நம்ம கிட்ட குறை இருக்கு. சமுதாயத்தை வந்து குறை சொல்றதுக்கு இல்ல. இது ஒரு கேள்வி, அவ்வளவுதான். கேள்வி இல்லை, இது டிஸ்கஷன் தான், நமக்குள்ள பேசுறது. இந்த பவனிதா டாபிக் வந்து கொஞ்சம் வந்து இவங்க ஆணுக்கு வந்து செக்ஷுவல் தேவை வந்து பிசிக்கலா இருந்துகிட்டே இருக்கு, அதனாலதான் வந்து இது பண்ணாங்க. அது ரொம்ப தவறான பார்வை. அது வந்து மென்டல் இஷ்யூ, அவனுடைய அதிகாரம். அது பிசிக்கலான இஷ்யூ கிடையாது. ஒரு வயசுக்கு மேல உங்களுக்கு பிசிக்கல் பவர் வந்து செக்ஷுவாலிட்டிக்கான பவர் போயிடும். மென்டல் எனர்ஜி தான் வந்து அவங்களுக்கு டீல் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இல்ல தப்பு இல்ல, மனப்பாசு இருக்கு. ஓகே. ஆனா வந்து ஆண்களுக்கு வந்து அவனுடைய பவர், அவனுடைய அதிகாரத்தை வந்து ஹோல்ட் பண்றது, அவனுடைய பணம், இது எல்லாத்தையும் வச்சு தீர்மானிக்கிறதுனால, அவன் பணத்தால எதையும் வாங்க முடியும்ன்றதுனால அவனுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இது பண்றது. அதுக்கானதான் செக்ஷுவல். இது அந்தர்ஜினி யாத்திரான்னு ஒரு படம் இருக்கு. ஒரு பிராமின் வந்து அவங்க சாவப்படுற நிலைமையில இருக்கும்போது அந்த அவனை வந்து காசில எடுத்து போய் போட்டுட்டு சாவ மாட்டாங்க. அப்ப வந்து பரிகாரம் பண்ண ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் சீக்கிரம் செத்துருவான். சொத்து வேணும் பிள்ளைங்களுக்கு, பெரிய பிராமணன் குடும்பம். அப்ப ஒரு ஏழை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க.
அந்த கிழவனுக்கு இழுத்து பச்சு கிடக்கும், சாகவே மாட்டான். அந்த கிழவன் ஏஞ்சி உட்காந்துட்டு அந்த பொண்ணை ட்ரெஸ் அவருக்கு சொல்லிட்டு தருவான். சாவ போற ஒரு கிழவன் 90 வயசுக்கு மேல. அதுதான் அந்த இது. அப்ப வந்து அது நிறைய கொஸ்டின். அடுத்து வந்து கல்பனா, அடுத்து வந்து ஷாமிலா, ரஞ்சி, தலைவர் விஜயலட்சுமி கேள்வி. கலாச்சார தாக்கம் சொன்னீங்க. தமிழ் பண்பாடுன்றாங்க, அதுக்கும் நம்ம பேசுற கலாச்சாரம் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம்? நம்ம டெபினிஷன் ஆஃப் கல்ச்சர்லயே பண்பாடுன்னு ஒண்ணு சொல்றோம், கலாச்சாரம்னு ஒண்ணு சொல்றோம். என்ன ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணு. கலாச்சாரம்ன்றது வந்து அப்ப தமிழ் சமூகம் தாய்வழி சமூகம் அப்படின்னு சொல்றோம். அது இப்ப மலைய தமிழர்கள் மத்தின்னு எடுத்தாலும் சரி, இலங்கை தமிழர்கள் தாய்வழி சமூகம் சொல்றோம்ல. இப்ப தாய்வழி சமூகத்தினுடைய பண்பாடுகள் என்னவா இருந்தது, இன்னைக்கு அதுல மிச்ச சொச்சம் ஏதாவது இருக்குதா, அதை நம்ம வந்து ஃபாலோ பண்றோமா, மீட் எடுக்க முடியுமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்ல மொத்தமும் தகர்க்கப்பட வேண்டிய பண்பாடு தகர்ந்து இருக்கு. தாய்வழி சமூகத்தோடைய தாக்கம் வந்து இருந்தது. அது பாத்தீங்கன்னா மருமக்கள் வழி மான்மியம் சொல்லிட்டு கவிமணி எழுதியிருப்பாரு. சொத்து வந்து வழி வழியா பெண்களுக்கு போன ஒரு விஷயம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் கேரளால சில பகுதிகளிலும் இருந்தது. இப்ப அங்கேயும் கூட கிடையாது. அங்கேயும் பாத்தீங்கன்னா இப்ப டவுரி சிஸ்டம் தான் இருக்கு. பெண் வீடே வந்து பணம் கொடுத்து கல்யாணம் பண்றதும், அப்படி மருமக்கள் வழி மான்மியம் இருந்த வீடுகள்ல வந்து இப்போ 101 பவுன் 150 பவுன்னு போட்டு கல்யாணம் பண்றதும் கூட இப்போ வந்து அதிகமாயிருக்கு. அது கடந்த இந்த 25 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அது இன்னும் அதிகமா தான் மாறி இருக்கு. சில அதாவது ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப ஓஹோன்னு இருந்து ஆணாதிக்கம் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு, அப்பவும் கூட அங்கங்க தற்காத்து கொண்டு அந்த பண்பாட்டு கூறுகள், தாய்வழி சமூக பண்பாட்டு கூறுகள் அங்கங்க இருந்ததும் இப்ப வந்து டோட்டலா காணாம போயிருக்கு அப்படின்றதுதான். இப்ப எதுவுமே மிச்ச சொச்சமா எனக்கு தெரிஞ்சு இல்லை. சொல்லுங்க. அப்படி கேட்ட கேள்வி ஒட்டிங்கிறதுனால நான் எந்திரிச்சேன். இந்த டிஸ்கஷன் ஒழுங்கா வாட் இஸ் கல்ச்சர், நாம பேசிக்கிட்ட கலாச்சார பண்பாடு இரண்டுமே வேறு வேறாகும். இந்த குழப்பம் வந்து அடிக்கடி மேடைகள்ல பேசப்படுது. நான் இதை வந்து இப்ப சொல்லவும் விரும்பல, அவங்க கேட்டதுனால சொல்ல வேண்டியது. ஏன்னா இங்க இருந்து திருப்பி போற எல்லாருமே வந்து கலாச்சாரம் பண்பாடு ஒன்று அப்படின்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாது. இரண்டுமே அடிப்படையில் வேறு வேறானது. கலாச்சாரம் என்பது சடங்கு சார்ந்தது. தொன்று தொட்டு நாம் சென்று செய்து கொண்டே இருப்பதினால் அத கலாச்சாரம் நினைக்கிறோம். கலாச்சாரம்ன்றது வந்து பண்பாடு இட்ஸ் டோட்டலி சிவிலைசேஷன் இல்லையா? அதுதான். ஆனால் கலாச்சாரம் என்பது பண்பாடாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இல்ல புதிய கலாச்சாரம் என்பது உடை சார்ந்தது, உணவு சார்ந்தது, இடம் சார்ந்தது, உங்களுடைய சமூக வழி சார்ந்தது, உங்களுடைய வழிபாடு சார்ந்தது. அவங்க அதுதான் உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. பெண்மணி சமூகம் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்தாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, பொட்டு வைக்கிறவங்க ஏன்னா பெண்மணி சமூகம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். நெத்தியில குங்குமப்பட்டு செவப்பா வைக்கிறவன் எல்லாமே பெண்படி சமூகம். ஏனென்றால் ரத்தப்போக்கை கொண்டு பெண்ணுக்கு மாசம் வர ரத்தப்போக்கை கண்டுதான் மனுஷன் முதல்ல பயப்பட்டான், பொம்பளை கொண்டுட்டான். பெண்களும் அதுதான் முதல்ல வச்சிருக்காங்க. அதனுடைய அடையாளம் தான் இந்த பொட்டு. அந்த அடையாளம் என்கிற அந்த சடங்கு, அந்த பயம் கலாச்சாரமாக மாற்றம் பெறுகிறது. அவை உடைக்கப்பட வேண்டியவை. சில அர்த்தங்கள் இருக்கிறவரை பண்பாடு அப்படி அல்ல. பண்பாடு என்பது வாழ்க்கையில் முன்னேற்றம் சார்ந்தது. இப்போ நாம சொல்றோம் இல்லையா, கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் பாரதி சொன்னானே, அது பண்பாட்டு கூறு, அது கலாச்சார கூறு அல்ல. கலாச்சார கூறுன்னு பார்த்தோம்னா பாலியல் தொழிலாளி தமிழ் சமூகத்திலே இருந்திருக்கு, இங்க இருந்திருக்கு. பரந்தனை செய்த தமிழ் பெண் இல்லையா? பரந்தனை எப்படி வந்துச்சு பார்ப்போமே, நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்ப்போமே. பரந்தனை தொழில் தமிழ் இல்ல அதுலயே வேற இருக்கு. இந்த கலாச்சார பண்பாட்டுக்கு காதல் பெண்கள், காம கிழத்தி, நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு சப்போர்ட்டிவான கேள்வி. பண்பாடு ஒரு உதாரணம் சொன்னீங்க இல்லையா, அந்த உதிரம்
அந்த மாதிரி நிறைய இருக்கு. கல்பனா அவங்க முடிச்சப்புறம் நீங்க சொல்லுங்க. இல்ல நான் ஒரு புரியணுங்கிறதுக்காக பட்டன் அந்த பொட்டு அடையாளத்தை சொன்னேன். அதை நான் விஜயலட்சுமிக்கான ஒரு இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் போய் வாசிக்கணும் இல்லை கொடுக்கணுங்கிறதுக்காக நிச்சயமா நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் விட டெபினிஷனோட உள்ளுக்குள்ள போய் ஒரு 5 லெவல் பேப்பர் கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்க வந்து ரொம்ப அதாவது இஷ்யூவை எடுத்துட்டீங்க. இந்த பேப்பர் ஓகே கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்து இல்ல இந்த டேக்கன் a current issue as a cultural problem. Yeah, it is a problem. ஏன்னா உடையை பத்தி பேசுறோம். நீங்க சொன்னீங்க கல்லூரியில் உடைகளை பத்தி பேசுற இது கலாச்சாரம் தான். ஆனா இது உண்மையிலே வந்து உடையை பத்தி அவன் பேசுறான். பொம்பளை முளை தெரியறதை பத்தி பேசுறான். நமக்கு அது புரியல. அவனுக்கு உடை பிரச்சனையே இல்ல. ஏன் துப்பட்டை போட்டு வரக்கூடாதுன்னு போடாம நீ நுழையக்கூடாதுன்னு ஏன் சொன்னா? அவனுக்கு நம்முடைய உடலினுடைய ஏதோ ஒரு அங்கம் எரிய தொந்தரவு பண்ணுது. இல்ல மாதவி, நான் அங்க சொன்னது கூட என்னன்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை நான் உடனே கம்பேர் பண்றேன். உடனே வந்து நான் என்ன சொல்றேன், சின்ன குழந்தைங்களையும் வந்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்துறாங்கன்னு கம்பேர் பண்ணி தான் சொல்றேன். எப்படி சொல்றேன்னா உடை என்பது கலாச்சாரம் சார்ந்தது. ஏன்னா என் உடை நான் பருத்தி அடைகிறேன். என் உடையை தீர்மானிக்கிறது என்னுடைய சோசியல் என்னுடைய ஜியோகிராபிக்கல் கண்டிஷன். நான் எந்த இடத்தில் வாழ்கிறேனோ அது என் உடையை தீர்மானிக்கிறது. புரியுறதா உங்களுக்கு? நான் இதே நேரத்துல வந்து நான் சுற்றுலாந்திர போயிருக்கும்போது கோட் ஷூட் போடாம எனக்கு நடக்க முடியாது. ஏன்னா அங்க என்னுடைய உடை மாற்றித்தான் ஆகணும். அங்க போனா நான் ஒயின் சாப்பிட்டு தான் ஆகணும். வயிற்று தாக்கிரும். உடை, உணவுகள், கலாச்சாரம் ரொம்ப ஒரு சாதாரண புரிதலுக்காக சொல்றேன். உங்களுடைய பேப்பர் நிறைய இஷ்யூவை எடுத்திருந்தது. சாரி, டோன்ட் மிஸ்டேக் மீ. பேசுங்க, அதுல நிறைய இஷ்யூவை நீங்க பேசுனீங்க. பட் இஷ்யூக்கு அப்பா இது டெபினிஷனுக்குள்ள போய் கலாச்சாரம் பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. பண்பாட்டை பெண்கள் கைப்பற்றி ஆக வேண்டும் கலாச்சாரத்திற்கு எதிராக. புரியுதா உங்களுக்கு? அதான் நம்ம பேச வேண்டிய ஒரு பாயிண்ட் சந்திரலேகா சொன்ன நோட் பண்ண இருக்கிறேன். பண்பாடு வித்தியாசத்துக்கு சொல்றேன். சந்திரலேகா நேத்தும் நைட்டு சண்டை நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்ண போதும் சரி, இன்னைக்கு காலையில சந்திரலேகா பேசும்போது சரி, கேள்வி கேட்கறது இருக்குல்ல, கவுண்டர் பண்றது இருக்குல்ல, வலிய பொறுக்காம சேலஞ்ச் பண்றது இருக்குல்ல, அது பண்பாடு சார்ந்தது. அது பண்பாடு சார்ந்தது. அப்போ ஒரு பெண் உடல், பெண்ணுடைய தொடர்பு, பெண்ணுடைய வாழ்நிலை, அவங்க சொன்ன மாதிரி அந்த ஜியோகிராபி, இது எல்லாமே பண்பாடு சார்ந்தது. அதுக்குள்ள அவங்க எப்படி நெகோசியேட் பண்றாங்க, அதுக்குள்ள அவங்க எப்படி சேலஞ்ச் பண்றாங்க, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. கலாச்சாரம் அவங்களை அமைக்கிட்டே இருக்கு. பட் ஸ்டில் அதை கவுண்டர் பண்றாங்க பாத்தீங்களா? கவுண்டர் பண்ணி சேலஞ்ச் பண்ண, அது பண்பாடு சார்ந்தது. அது இன்னைக்கு வந்து தலித் சமூகத்துல மட்டும்தான் பார்க்க முடியுது. அது கூட உழைக்கும் பெண்கள் மத்தியில மட்டும்தான் அந்த பண்பாடு பார்க்க முடியுது. உழைக்கும் பெண்கள் அல்லாத மற்ற யாருமே அந்த பண்பாடு இல்லை. நீங்க சொன்ன அந்த கலாச்சார இன்வேஷன் நடந்துருச்சு. இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி, புதிய மாதிரி சொன்ன மாதிரி, அது இன்னும் ஒரு கட்டம் மேல போய் கலாச்சாரம் தான் பண்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு இம்போசிஷன் த்ரூஅவுட் தி வேர்ல்ட் நடக்குது. நான் வந்து தமிழ் பேஸ்ல வந்து நான் ஒரு கட்டுரை கொடுக்கும்போது கலாச்சாரம், பண்பாடு இந்த 2 வேர்டையும் எடுக்கும்போது இது வந்து எப்படி ஒரு சான்ஸ்கிரிட் லெவல்ல இது வந்து கலாச்சாரம்னு இருக்கோ அதுக்கு ஈக்குவல் வேர்டா வந்து பண்பாடு அப்படின்னு சொல்லி அப்படிதான் வந்து நான் பண்ணிருக்கோம். இப்ப வந்து ஆங்கிலத்துல அந்த வார்த்தை ஆங்கிலத்துல அந்த வார்த்தை தெளிவா இருக்கு. ஒரு கிளாரிட்டிக்காக நான் சொல்றேன். எதுக்காக அலர்ட் பண்றோம்னா, தலித் அரசியல்ல எப்படி அடையாள அரசியல் எப்படி ஜாதியத்தை இன்னும் இறுக்கமாக்குச்சோ, பெண்ணிய அரசியல்ல கலா பண்பாடு கலாச்சாரம் என்பது இன்னும் இறுக்கமாக்கிறோம். உங்க பண்பாடு இல்லாம ஆக்கிறோம். இன்னைக்கு பேசக்கூடிய தலைமை இல்லாம ஆக்கிறோம். நம்மளே அதே அந்த டிசைன் இதுல வந்து நம்ம இம்போஸ் ஆகும். நம்ம அறியாமே நமக்கு இல்ல, அவங்க அததானே சொல்றாங்க. அவங்களும் அததானே ரொம்ப கரெக்ட். விஜயலட்சுமி ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, இன்னும் ஒரு ஸ்டெப் உள்ள போங்க, இன்னும் டீப்பா உள்ள போங்க. அதுதான் முக்கிய மாதிரி நானும் சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னும் ஒரு ஸ்டெப் உள்ள போங்க, இன்னும் 3வது ஸ்டெப் இன்னும் உள்ள போங்கன்னு சொல்லுவோம். ஆழமா போவோம், அதுக்கான காரணங்களை தேடுவோம். அப்ப உண்மையிலேயே தாய்வழி சமூகம் இருந்து நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம். நில உடைமை சமூகத்துக்கு முன்னால தாய்வழி சமூகம் இருக்குன்னு சொல்றோம்னா, அந்த கூறுகள் என்னென்னன்றதையாவது நம்மளுடைய எதிர்ப்பு அரசியல் இருந்தாலும் நம்ம எடுத்து சொல்லலாமே. நம்ம இளம் தலைமுறைக்கு பயன்படுமே. இளம் தலைமுறை அதை வந்து முன்னிறுத்துவாங்களே. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. யங் ஜெனரேஷன் முன்னால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எங்க போனாலும் எங்களுக்கு வந்து தடையா இருக்குன்ற ஒரு விரக்தி தான் வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன ஆவாங்கன்னா பாலியல் தொழிலை நோக்கி போவாங்க. இவங்களும் சொல்லல நானு அந்த ஒரு ஃபார்மேஷன் என்னன்னா, பாலியல் தொழில் என்ன பொறுத்த வரைக்கும் பாலியல் தொழிலும் ஒண்ணுதான். ஒரு கார்பரேட் கிட்ட 50,000 சம்பளம் வாங்கிட்டு ஷிப்ட் வேலை வந்து டே அண்ட் நைட் பண்றதும் ஒண்ணுதான். சோ அந்த ஸ்ட்ரீம்குள்ள போய் மாட்டவே கூடாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பெண் சுதந்திரத்தை, பெண் ஆளுமையை
நம்ம கொண்டு வர போறோம் இந்த பண்பாடு விஷயங்களை அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு ஸ்டெப் அவங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ஸ்டெப் டீப்பா போனீங்கன்னா இது வந்து ஃபேண்டாஸ்டிக் பேப்பர் ஆயிடும். அதுக்காக இந்த யூனிக்க தான் நான் சொன்னேன், இப்படித்தான் இந்த யூனிக் தான் சொன்னேன். இது அடையாளம். கல்பனா அடுத்து இருங்க சந்திரலேகா அவங்க ஒவ்வொருத்தரா. நீங்க ஷாமிலா, ரஞ்சி, சந்திரலேகா. ஷமிலா, ரஞ்சி, சந்திரலேகா. இல்ல நான் ஒரு தகவல் தான் சொல்ல போறேன். பவனிதாட அந்த தலைப்பு தொடர்பு இலங்கையில மஹிந்த கவர்மெண்ட் அந்த அரசியல் அந்த கால பகுதியில சைனா மற்றும் கொரியா போன்ற நாடுகள்ல இருந்து இலங்கையினுடைய அபிவிருத்திக்காக வேண்டி தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டாங்க, தெரியாம கொரியன்ஸும் சைனீஸும். எனவே அந்த கட்டட விடயங்கள்ல ஈடுபடுகின்ற ஆண்களுடைய தேவை நிமித்தம் 5000 சைனா பெண்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டார்கள். எனவே அவர்கள் அந்த பாதையிலே போலீசாரால் கைது செய்யப்படுகின்ற பொழுது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் விடுக்கிற தண்டப்பணம் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? வெறும் இலங்கை பணம் 10 ரூபாய். எனவே இந்த ஒரு சின்ன அமௌண்ட்ல தான் அவங்க விடுவிக்கப்படுவாங்க போலீசாரால் கைது செய்யப்படுகின்ற பொழுது. இது அடிக்கடி கொழும்பில் உள்ள கோல் ரோட் பகுதியில எனி டைம் நடந்து கொண்டே இருக்கும். எனவே நாங்க அதை நீங்க நியூஸ்ல போயிட்டு பார்க்கலாம். ஒரு இதுக்கான சண்டப்பணம் எவ்வளவு சொல்லி நீங்க பாக்குற நேரம் வலைத்தளங்கள் உங்களுக்கு அந்த செய்தியை பிரசுரிச்சிருப்பாங்க. எனவே இதுதான் காரணம். இதுக்கு முன்னாடி நான் நினைக்கின்றேன் அந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கோட கால பகுதியில இலங்கை ஒரு மிக அழகான பண்பாடு ரீதியாக கலாச்சார ரீதியாக, அதாவது கலாச்சாரம் என்னுடைய புரிதல் என்பது என்னன்னா கலாச்சாரம் மாற்றத்துக்குட்படுவது, பண்பாடு பின்பற்றப்படுவது. எனவே அந்த கலாச்சாரம் அரசியல் ரீதியாக மாற்றப்பட்டதன் காரணமாக, மாறுபாடுகளுக்கு உட்பட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அந்த பாலியல் தொழில் இலங்கையில் மலினப்பட்டு கிடக்கிறது என்பதனை தகவலாக கூறி வைக்க விரும்புகிறேன். உங்க ரஞ்சி. நானும் பவனிதாட தலையங்கத்துல தான் நான் கதைக்க இருப்பேன். என்னன்னு சொன்னா இலங்கையை மட்டும் நாங்க பற்றி பாலியல் தொழில பார்க்க இயலாது. உலக நாடும் பூரா அது ஒரு மாபியா கும்பல் வந்து அந்த இதை எடுத்து பெரிய கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. அதுவும் வந்து இப்ப நீங்க சுவிஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்கு, ஒரு ரோட்டே இருக்குது. லாங் ஸ்ட்ராஸ் சொன்னா அங்க நீங்க போனீங்கன்னா ஒப்பனாவே நிற்பாங்க பெண்கள் எல்லாம் நிற்பாங்க. அதுக்குள்ள அந்த லாங் ஸ்ட்ராஸுக்கு போனா எல்லாரும் சிரிப்பாங்க. அங்க லாங் ஸ்ட்ராஸுக்கு போனோம்னு சொன்னாலும் சிரிப்பாங்க. அது நோமல். அங்க வந்து தொழில் சட்ட ரீதியாக்கப்பட்டிருக்கு, பாலியல் தொழில் வந்து சட்ட ரீதியாக்கப்பட்டிருக்கு. அவங்க மற்றது வந்து ருமேனியா, சிலோவாக்கியா அங்க இருந்து இந்த பெண்களை கடத்துறது, கண்டெய்னர் வழியை வந்து கடத்தி கொண்டு வந்து இங்க சீப்பா விற்கிறது. மாபியா கும்பல் ஒரு பெரிய ஒரு அது உலக நாடு கூட இருக்கிறது. அந்த பெண்கள் வந்து அனுபவிக்கிற சித்திரை வந்து சொல்லவே முடியாது, வாயால சொல்லவே முடியாது. பேட்டி எடுக்க போனா அந்த பிள்ளைங்களை எடுங்கோ வழியில தான் கதறுறாங்க. அப்படித்தான் இருக்கு. அதுக்கு எந்த அரசாங்கம் நீங்க இலங்கையை பற்றிலாம் நான் கதைக்க தெரியல. இந்த வளர்ந்த நாடுகள் இது ஒரு பெரிய ஒரு வியாபாரம். அந்த வெப்சைட்டுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போன ஒரு பாத்தீங்கன்னா 10 வயசுல இருந்து தொடங்குறாங்க. இவ்வளவு வளர்ந்த நாடுகள்ல சின்ன பிள்ளையிலேயே வந்து இந்த ரேட்டிங் அதெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே நடக்குது. இப்ப நாங்க அப்படி எங்க இலங்கை இந்தியா பற்றியில நாங்க கதைக்க முடியும், கதைக்கல. அந்த இரண்டாவது ஒரு பிசினஸ். இலங்கை இந்தியால இது பண்றத கூட அது ஃபாரின்ல இருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது எங்க இருந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அதுவும் பாத்தீங்கன்னா கூடுதலா செய்யறாங்க. வயசு போனாங்க அவங்க வந்து இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் பாலியல் இதெல்லாம் வந்து சிறுவர் துஷ்பிரயோகம் செய்யறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல, சுவிஸ்ல, ஜெர்மனில இருந்து வர அவங்க தான் கூட செய்யறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் சப்போர்ட், ஏன்னா இது பாதி வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டோட தான் நடக்குது. ட்ரக்ஸும் சரி, ஆயுதங்களும் சரி, இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷனும் சரி, இப்ப எல்லாமே ஒரு நெட்வொர்க்ல போயிட்டு இருக்கு. அப்ப இது கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம, பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. தலைப்பு நான் ரெக்வெஸ்ட் பவனிதா வந்து தலைப்பு வந்து பாலியல் தொழில் மீதான பெண்ணிய பார்வை. பாலியல் தொழில் எப்படி உற்பத்தி ஆகுது, அதை கண்ட்ரோல் பண்ற என்ன ஸ்டெப்ஸ், அதை நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், பாலியல் தொழில் மீதான பெண்ணிய பார்வை என்ன?
ஷார்ப்பா 2 லைன்ல அததான் நான் கேட்கிறேன். அதான் சொல்லுங்க, அத பேசுங்க. நம்ம அது நடக்குது, நெட்வொர்க்லாம் எல்லாருக்கும் தெரியுது. We have to control it and we have to take steps. அது இங்க டாபிக் கிடையாது. I would like to request you. It was very nice. அந்த நல்லா ஷேர் பண்ணீங்க, நல்லா இமோஷனலா அதுல இன்வால்வ் ஆகி பண்ணீங்க. ஆனா அந்த பெண்ணிய பார்வைய பெண்ணிய பார்வைய அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அட்ரஸ் பண்ணல நீங்க. வேற யாராவது தலைவர்னா நான் இல்ல, நீங்க உங்களதான் நான் தலைவர். அது வேற, நீங்க சொல்றது வேற ஆங்கிள். அதே மாதிரி கற்புக்கு அரசி இருக்கு, கற்புக்கு அரசன் கிடையாது. கேளுங்க கொஞ்சம். அதாவது இவைகளை எல்லாமே கட்டமைக்கிறதுங்கிறது மொழி. அதனாலதான் நாங்க சொல்லிட்டே இருக்கோம், எப்பவும் பெண்மொழி ஆண்மொழின்னு சொல்லுவோம். எல்லா மொழிகளும் விபச்சாரிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சவன் அதுக்கு ஆண்பாலாக விபச்சாரங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கல. அதனால்தான் பாலியல் தொழில் பெண் சார்ந்ததாக மட்டுமே பார்க்கப்படுது. கேட்கணும், அடுத்த செமினார்ல விபச்சார பெயர்களை பத்தி நான் ஒரு கட்டுரை வாசிக்க போறேன். ஏனென்றால் மும்பையில இன்றைக்கு பாலியல் தொழிலை செய்கின்ற கட்டுமஸ்தான ஆண்கள் இருக்கிறார்கள். கட்டுமஸ்தான ஆண்கள் இருக்கிறார்கள். அது எப்படி விளம்பரம் வரும்னா, அழகான ஆண்கள் உங்களுக்கு மசாஜ் செய்து விடுவார்கள். கால் திஸ் நம்பர் அப்படின்னு. அதுக்கு அது கோடு. அந்த சில அழகான தலைவா, அழகான ஆண்கள் ஆண்களுக்கு மசாஜ் பண்ணுவாங்களா, பெண்கள் யாருக்கு மசாஜ் பண்ணுவாங்க? கட்டுமஸ்தான அப்படிங்கறது வரும், புரியுதா? அது அந்த ஆண் விபச்சாரர்களை ஒரு மராட்டியினுடைய ஒரு மிகப்பெற்ற புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் கவிதா மகாஜன் அவர்களோடு ஒரு 15 நாள் இருந்து அவர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, புரியுதா? அது அவங்க தோழிங்கிறதுனால எனக்கு இதை பத்தி இன்னும் நவுத்து தெரியும். நம்மளை விட அவங்க நமக்காவது நிறைய உறுப்புகள் இருக்குப்பா காட்டி பெண்களுக்கு சொல்ல போனா. I mean that, but for a man, ஒண்ணுமே இல்ல. Keeping that organ always as a sexual organ is very difficult. I'm telling you the fact. ஏன்னா நான் பெண்கள்லாம் இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு முறை எப்பவுமே காட்டிட்டு ஒரு பெண் இருக்கலாம். அது ஒரு ஆண் கவர்ச்சிகரமா, ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவான்? சோ ஒரு ஆண் விபச்சாரன் அனுபவிக்கின்ற கொடுமைகள் ஒரு பெண் விபச்சாரத்தோட விபச்சாரங்க வார்த்தை பயன்படுத்தவர்களை ஒரு புரிதலுக்காக அந்த அவங்களுக்கான பிரச்சனைகள் அதீதமானது. அடுத்த பெண்ணிலையில் அதையும் பேசுவோம். ஏனென்றால் வார்த்தையை இந்த பெண்ணிய சந்திப்புகள் தான் இனி உருவாக்கி காட்ட வேண்டும். பாலியல் தொழிலாளி இந்த பதில ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாரு. பாலியல் தொழில் இது அடுத்த கட்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க தலைவா. அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க. ஒரே ஒரு நிமிஷத்துல பவனிதா, சந்திரலேகா சொல்லணும், விஜி அண்ட் ஜெசிமா, இப்ப அந்த 3 பேருடைய தலைப்பு ஒரு கோஆர்டினேஷன்ல தான் போய் கொண்டிருக்கு. அவங்க தெய்வீகமானது அப்படின்னு சொன்னாங்க திருமணத்தை. அது எங்க அந்த கட்டுணி எதுக்குள்ள இருக்குதோ அதை உடைக்க கூடாதுன்னு அவங்க ஒரு தீர்ப்பு வச்சுட்டாங்க. அவங்க கலாச்சாரத்தை பத்தி பேசினாங்க. பவனிதா நீங்க பேசினீங்க, அதாவது விபச்சாரம். அதை நாங்க எப்படி பார்க்கிறோம்? ஒன்று ஒரு பிள்ளையினுடைய தொழில், ஒரு பெண்ணினுடைய தொழில் உரிமை, அவளுக்கு அவளுடைய உடலை எப்படி, அது துஷ்பிரயோகம் இல்லாத சந்தர்ப்பம், அந்த பார்வையை நாங்க எப்படி வைக்கிறோம்? இந்த கலாச்சாரம் இருக்குதானே. கிட்டத்தட்ட ஒரு படம் பார்த்தேன், அவள் அப்படித்தான் அப்படின்னு ஒரு படம். அந்த ஸ்ரீபிரியா கேட்கிறா, கைய வெட்டின உடனே வலிக்கு கை போச்சுன்னு சொன்னா எல்லாமே போயிடுச்சு. ஆனா நீ அதுக்கு வருத்தப்படாத சமூகம் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பிழை அப்படின்ற நேரம் அதுக்கு வருத்தப்படுறியே அப்படின்ட்டு. அப்ப அது என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க அந்த கலாச்சாரம் வச்சிருக்கிற அந்த பார்வை ரொம்ப பொல்லாத பார்வை கீழே நாடுகள்ல அதுதான் அந்த பிரச்சனை. அப்ப பார்வையை நாங்க உடைக்கிறதுக்குரியதுதான் எங்களுடைய பெண்ணிய பார்வையாக இருக்கும். அப்ப நான் அடிக்கடி சொல்றேன், இந்த பிள்ளை எத்தனை பேர்
அந்த 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 சொல்லுறதையும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்யறாங்க, ஒரே விஷயத்த தான் செய்யறாங்க. அது அந்த பார்வையை நாங்க எப்படி பாக்குறோம், அதை நாங்க எப்படி கொண்டுகிட்டு வரோம், அதுலதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அந்த கலாச்சாரம் உடைக்கிறதுங்கிறது நான் அதிகமாக கூட பாக்குறது. இந்த பண்பாடு கலாச்சாரத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை தந்தாங்க. இந்த கலாச்சாரங்கள் தான் எங்கள்கிட்ட இருக்கு. பொம்பளை பொட்டு வைக்காட்டி பிரச்சனை, கல்யாணம் கட்டலையோ இல்லாட்டி வேற புருஷனை வச்சிருக்காளோ, இதெல்லாம் இல்லையே வாழ்க்கை. வாழ்க்கை எங்க அடங்கி இருக்கிறது, எதுக்குள்ள இருக்கிறது? அந்த கலாச்சாரங்களை உடைக்கிறது இல்ல. இல்லாட்டி சாரி கட்டாட்டியாவ என்ன பொம்பளை இல்லையா, இல்லாட்டி தொடத்து செஞ்சா பொம்பளை இல்லையா? எல்லா தொடையிலையும் நான் சொல்றேன் அடிக்கடி, எல்லா தொடையிலையும் ஒரு உணர்வு தாங்கடா இருக்கும். எங்க ஒரு பிள்ளையும் அதே உணர்வு தான் இருக்கும். ஆனா நாங்க பாக்குற பார்வை, அந்த பெண்ணிய பார்வையை சரியா பார்த்தோம்னா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அடுத்த நாள் இல்ல உங்க ஜெசிமா கலைக்கோப்புல எனக்குள்ள வந்த ஒரு விஷயம் ஏற்கனவே நான் கொஞ்சம் பேரோடையும் பேசிருக்கிறேன். என்னன்னு சொன்னா பெண்கள உரிமையும் பெண்கள தேவையும் வந்து பெண்கள குரல்லே சொல்லப்படணும் வந்து நாங்க நிறைய காலமா சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப நான் யோசிக்கிறேன், இப்ப நீங்க கலைக்கோப்புல வந்து எங்களான உரிமைகளுக்கான அவ்வளவு ஃப்ரீடம், எங்களுக்கான அவ்வளவு சுதந்திரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு வருது. அப்ப எனக்குள்ள இருக்க கேள்வி, ஏன் அந்த இது எங்களோட இது எங்களோட உரிமை என்று நாம எப்ப அதை சொல்ல போறோம்ன்ற மாதிரி இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கா, அல்லது சில விஷயங்கள் வந்து அதை மீறி இது பெண்களோட உரிமையாக நாம சொல்ல போறோமா? ஏன்னா இப்போ பக்கத்துல நாங்களும் காட்டாங்குடிக்குள்ள இருந்து இருக்கிற பக்கத்துல இருக்கிறபடியா நிறைய விஷயம் வந்து இந்த ஆண்கள் வந்து நிறைய நீங்க சொன்ன அத்தனை பிரச்சனைக்கும் கடைசியில் சொல்ற ஒரே முடிவு, உங்களுக்கான அத்தனை சுதந்திரமும் வந்து எங்களோட இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. எங்களோட இதுல இந்த புனித நூல் அதுல வந்து எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு இருக்குது என்றுதான் வந்து கடைசியில முடிக்கிற ஒரு முடிவா இருக்குது. என்ன கேள்வி உங்க என்ன கேள்வி? இது வந்து உண்மையிலேயே இது எங்களோட உரிமை என்று நாம இத உணர்ந்து சொல்ல போறோமா, இல்லாத இன்னையும் நாம இது வந்து இந்த அந்த மதத்துல இருக்கிறது, மதத்துக்குள்ள எல்லாமே இருக்கிறது சொல்ல போறோமான்றதுதான். எது உரிமை சொல்ல போறோம்? பெண்களோட தேவையும் அந்த உணர்வும் தேவை உரிமை அத்தனையும் வந்து அவ்வளவும் எனக்கு இருக்குதா, அவ்வளவும் வந்து எனக்கான ஒரு உரிமையாக இருக்குதா, இவ்வளவும் வந்து எங்கட சொல்லி நான் இதுக்குள்ள வந்து நான் கதைக்கிறதுக்கு கட்டுப்பாடு இல்ல, நம்மளுக்கு சுதந்திரமாக சகோதரிகள் என்ற படியாத்தான் நான் இந்த கேள்வி. நிச்சயமா இது ஒரு ஷார்ப்பா ஒரு கேள்விகள் என்ன கேக்குறீங்க? ஒரு ஷார்ப்பா ஒரே வார்த்தை ஓகோன்னு வாழ்க்கை ஒரு கேள்வி கேட்டுருங்க ஷார்ப்பா. இது சமயத்துல இருக்கா இல்லையா, இல்ல நீங்க என்ன நாம சொல்ல போறது சமயத்தை தாண்டி நீங்க எப்ப தான் இருக்குதா அந்த உரிமை, அல்லது உண்மையிலே எங்களுக்குள்ளேயே இருக்குதா? வெறுமனே சமயத்துல மாத்திரம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. உங்க வாழ்க்கையில எப்ப வரப்போகுது? சொல்ல போறோம். என்னுடைய வாழ்க்கையில வந்தாச்சு தானே. இப்ப அதுதான் மலேசியால வந்து அதை பத்தி பேசுறேன். சமயத்துல அவ்வளோ உரிமையும் இருக்கு, அதை ஒரு கணவனால கூட மீற முடியாதுன்றதான் நான் இங்க வந்து காட்டியிருக்கேன். உண்டு. அடுத்தது என்ன செய்யறாங்கன்னா, நான் சொன்னேன் விவாகரத்துக்கான காரணங்கள்ல ஒன்று பேசினேன். ஆண்களினுடைய முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டு இந்த மத பிரச்சாரகர்களும் ஆணாதிக்க சக்தியும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு நீங்க போற மாதிரி கல்ச்சர் மாதிரி கொண்டு போறாங்க. ஆனா பெண்ணினுடைய மகத்துவத்தை பேசுறதுக்கு பதிலா அவளுடைய உடை நடை செயல் சொல் இதுகளை விமர்சிச்சு கொண்டே இதுக்கு பூசி மெழுகுறாங்க. எப்படின்னா சமயத்துல நீ இப்படித்தான் இருக்கணும், சமயத்துல இப்படித்தான் இருக்கணும். ஆனா எங்களுக்குள்ள உரிமைகளை பத்தி சொல்றாங்க இல்ல, அத பெண்களாகிய நாங்களே வெளிப்படுத்தணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. முஸ்லிம் பெண்கள் அந்த அப்படியான பிரச்சனைகளை வெளியில சொல்ற விரும்புறது இல்ல. எந்த பிரச்சனை எனக்கு ஒரு கணவனால கொடுக்க நான் தான் நேரா போட்டு போகும். ஆனா நிறைய முஸ்லிம் சமூகத்துல இல்ல வாழ்ந்துட்டு போகலாம், பிள்ளை இருக்குது, மாமி அப்படி சொல்றான், மைனி இப்படி இருக்கிறான்னு என்னுடைய சொந்த வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன். பிரச்சனையை வெளிப்படுத்தாமலுக்கு அவங்களே கஷ்டப்படுறதுக்கு ஒரு இப்படியான கருத்துக்களை இது பண்ற நாங்க பொறுப்புதாரியா இல்ல.
ஏன்னு சொன்னா ஒரு பெண்ணும் துணிஞ்சு எனக்கு பிரச்சனை, நான் இப்படி இருக்கிறேன் என்னுடைய இல்லையா. நான் பார்த்த நிறைய பெண்ணுக்கான விவாகரத்துகள் நடக்குது, வெளியில சொல்ல பயம். இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த நீங்க ரேப்பிங் கேஸோட சொன்னீங்க, வெளியில எந்த அளவுக்கு வித்தியாட கேஸ் வந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய கேஸ் வராது. என்ன காரணம் சொன்னா, இல்ல முஸ்லிம் சமூகத்துல இருக்கிற பிரச்சனை வெளியில போக கூடாது. அப்ப நினைக்கிறாங்க ஒன்றுமே நடக்கல, நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா முஸ்லிம் பெண்ணுக்கான பிரச்சனைங்கிறது காலாகாலமாக எல்லா பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்குது. எப்ப அந்த முஸ்லிம் பெண் வெளியில வந்து தன்னுடைய பிரச்சனை, எனக்கு இப்படி பிரச்சனைன்னு எப்ப அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாளோ அப்பதான் வெளியில வரும். அது ரெண்டு அனுபவத்தை நான் பார்த்துக்கலாம். ஒன்று, மாமிக்கு பயந்து கிடையாது, என்னுடைய கணவனுக்குரிய மரியாதை கருதி நான் சொல்றேன். இல்ல, நான் உங்கள்கிட்ட தலைவர்கள் அடிப்படையில பார்ட்டிசிபன்ட்ங்கிற அடிப்படையில ஒரு பிரச்சனையான குடும்பத்துல ஒரு பெண், இஸ்லாமிய பெண் விவாகரத்தை தீர்வான்னு நினைக்கிறா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கலாமா? முதக்கருத்தை சொல்லிட்டு என்னண்டா, அவங்க நான் தொழில் செய்யற பெண், வருமானம் வரும், ஒரு தொழில் செய்யற பெண்ணை மருமகளா எடுத்ததுக்கு பிறகு மாமியாரோட டார்ச்சர் எப்படி ஆரம்பமாகுதுன்னா, நாங்க வீட்டு வேலை செய்யத்தான் பெண் எடுத்தோம், நீங்க தொழில விட்டுறலாம். இல்ல, அதனால நான் தொழில், என்னோட ஹியூமன் டிக்னிட்டியை தான் நான் மெயின்டைன் பண்ண விரும்புறேன். என்னோட விமன்ங்கிற ஒரு இதை நான் மெயின்டைன் பண்ண விரும்புறேன். நான் என் கணவரை விவாகரத்து பண்ண போறேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத நான் அடிச்சு கேட்காம, விளங்குதா, இத அடிச்சு கேட்காம தான் நான் சொன்னேன், நான் என்னுடைய தொழிலை விட்டு கொடுக்க போவதில்லை. கண்டு அனுபவிச்சிருக்காங்க. வெளியால வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மதம் தான் சொன்னோம். மதம் இல்ல, பொருளாதார